எடப்பாடி அண்ணன் மீது வைத்த விமர்சனம் 100% என்னை பொறுத்தவரை சரி. அதில் ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேன். நான் அப்படியே உட்காந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு அண்ணே சாரிங்க அண்ணே, உங்களுக்கு 40 வயசு அனுபவம் இருக்குது, சாரிங்க அண்ணே எனக்கு 3 வருஷம் தான் இருக்குது சொல்கிறக்காக நான் வரல சார். அழிவை நோக்கி அண்ணாமலை போகிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அவருடைய அன்றைக்கி பேச்சு இருந்தது. ஒரு தரந்தாழ்ந்த பேச்சு. அவருடைய நிலைப்பாடு என்னென்னா, அவர் ஒரு மாநில தலைவர் இல்லை, அவர் பிஜேபி என்கின்ற ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஒரு மேனேஜர். உங்களுடைய நிலைமையே ஒரு விட்டில் பூச்சி எத்தனை நாள் தெரியுமா? அதனுடைய வாழ்க்கையே 7 நாள். ஆமாங்க ஐயா ஒத்துக்கிறேங்க ஐயா. 3 ஆண்டு தான் இருக்குது. அதில் அவர் சொன்னது அண்ணன் நியாயமாக தான் சொல்லியிருக்காரு, எந்த தப்பு இல்லை. ஒரு 100 மீட்டர் ரேஸில் அண்ணன் ஜெயக்குமாரன் என்ன சொல்லுவார்னா, எனக்கு 75 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு அனுபவம் இருக்குது, ஒலிம்பிக்ஸில் அனுப்புங்கன்னு சொல்லுவாரா? எத்தனை 7 ஜென்ம அண்ணாமலை எடுத்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இனி அழிக்கிறதுக்கு ஒருத்தம் கூட பிறக்க முடியாது. அப்படி நேற்று பிறந்த குழந்தை இது, கிட்டத்தட்ட 3 வருஷம் குழந்தை. ஆட்சின்றது உங்களுக்கு ஒரு பகல் கனவு தான், ஒரு காணல் நீர் தான். கோட்டை பக்கமே வர முடியாது. அதோட ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட உங்களால் ஜெயிக்க முடியாது. வேலை செய்யாமல் உழைக்காமல் வந்தனா, விடிய படித்தது எனக்கு தெரியுமல்ல, விடிய பால் கறந்தது எனக்கு தெரியுமல்லண்ணே, விடிய எங்கள் அப்பாவோட மம்முட்டி பிடிச்ச கை இன்னும் காப்பு கச்சிருக்கு பாருங்க, 20 வருஷம் ஆனால் அது எனக்கு தெரியுமல்ல. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் படிச்சு தெரியுமா? சரி, அது தெரிஞ்சு நாங்க என்ன பண்ணேன், நான் எப்படி சாணி அள்ளி போட்டேன்னு தெரியுமா? அது தெரிஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? நான் எப்படி மம்படி பிடிச்சேன்னு தெரியுமா? இதெல்லாம் நீங்க எப்படி அனுபவத்துல சேர்க்காம சொல்லலாம்? எதுவுமே இல்லாம ஐபிஎஸ் படிச்சேன்னு சொல்ற, என்ன படிச்சா படிக்கலான்னு எங்களுக்கு நீ படுத்துற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நாளையில இருந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ இன்னைக்கு லண்டன் போறதா சொல்றாங்க படிக்கிறது. அப்ப இதுவரைக்கும் படிக்காம முட்டாளத்தான் இருந்து தமிழ்நாட்டை பாடா படிச்சிருக்கிறான் போல, இனிமேல் தான் போய் படிக்க போறாங்க. ஒரு அகில இந்திய தலைமையினுடைய தலைவராக பொறுப்பேற்க தகுதி இல்லாத, கடுகளவோட தகுதி இல்லாதவர் தான் அண்ணாமலை. அவங்க எதனால அந்த கட்சியில் வச்சிருக்காங்கன்னு தெரியல. இவர் தலைமையை விரும்புது அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். பாஜக அப்படித்தானே அர்த்தம், அதான அர்த்தம். ஆனால் விரும்புறதுனால தான் இப்படிப்பட்ட தலைமை. ஆனால் அதனால அந்த கட்சிக்கு வளர்ச்சி இருக்கான்னா வளர்ச்சி கிடையாது. 2026 எந்த சூழல்ல அண்ணாமலையே இல்லைனா கூட, எங்க தலைவரா இல்லைனா கூட பாஜகவோட அதிமுக கூட்டணிங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. அதுல எடப்பாடி பழனிசாமி உறுதியா இருக்காரு. நாங்க அனுபவிச்சுட்டோம். இன்னைக்கு நாங்க எதிர்கட்சியா இருக்கிறதுக்கு காரணமே பாரதிய ஜனதாவோட சேர்ந்ததுனால. வணக்கம், இது கேள்விக்களம். இன்றைய நம்முடைய அமர்வில் அதிமுக பாஜக தொடர்பாக பல விவாதங்களை நடத்தியிருந்தாலும் அதில் அடிக்கோடிட்டு காட்டக்கூடிய சில அம்சங்களை ஆழமாக பரிசீலிக்க நாம் இருக்கிறோம். திமுக அதிமுக என்கிற இரு துருவ அரசியலை மாற்றி அமைப்பதற்காக தொடரக்கூடிய இந்த யுத்தத்தில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள்? திமுக அதிமுக என்கிற இருதுருவ அரசியலை பாஜகவால் மாற்றி எழுதிவிட முடியுமா? பாஜக தலைவர் எழுப்பக்கூடிய விமர்சனத்திற்கு அதிமுக காட்டமாக பதில் சொல்வது எதனால்? அதிமுக தனக்கான இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு, கூட்டணியில் தலைமை என்கிற இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி போராடி கொண்டிருக்கிறாரா? தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் என்பது வரும் சட்டமன்ற தேர்தலில் முற்றாக மாறிவிடப் போகிறதா, அல்லது இப்போது இருப்பதை போன்ற ஒரு ஸ்டேட்டஸ் கோ போகிறதா என்பது நம் முன் இருக்கக்கூடிய வினா. நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு கே கனகராஜ், பாரதிய ஜனதா கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன், பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன், அரசியல் விமர்சகர் திரு நவநீதன். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் திரு கருணேஷுடைய முதற் பார்வையிலிருந்து தொடங்கலான்னு நினைக்கிறேன். அதிமுக மீதான விமர்சனம் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு தொடருது. நேற்று திரு அண்ணாமலை வெளிநாடு செல்வதற்கு முன்பு வரையிலும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அவர் போன பிறகும் அதிமுக தலைவர்கள் அந்த விமர்சனத்தை நிறுத்தலை, அது போயிட்டுருக்கு. இது இருதுருவ அரசியலை டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு இருக்கிறத மாற்றி எழுதுறதுக்கான ஒரு முயற்சியில் தான் ஏடிஎம்கேவை வீக்கன் பண்ணணும், எடப்பாடியை டார்கெட் பண்ணணுன்ற ஒரு இலக்கை நோக்கி பிஜேபி போகுதா?
இல்லை, இந்த பார்வையை நான் மறுதளிக்கிறேன். என்னன்னு கேட்டால், நடந்த விடயங்கள் எல்லாமே திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டவை கிடையாது. அதாவது எங்களுடைய கட்சி தலைவர், மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை பற்றிய குறிப்பை அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சிறுபள்ளித்தனமான பேச்சு, அதுக்கப்புறம் பொய்யான பேச்சு, அவருடைய வாய், அவருடைய நாக்குன்னு அந்த மாதிரிலாம் குறிப்பிட்டு அவர் ஒவ்வொன்றையும் பேசும்போது ஒரு அரசியல் கண்ணியத்தை கடந்து முதல்ல இந்த சர்ச்சையை தொடங்கி வைத்தவர் திரு எடப்பாடி அவர்கள். அவர் தொடங்கி வச்சதுக்கப்புறம் அதற்கு பதில் சொல்லாமல் இருக்குது. ஒரு வினைக்கான எதிர்வினையாகத்தான் இது எல்லாமே நடந்தது. அதன் பிறகு எங்களுடைய சென்னை கூட்டத்தில் தலைவர் பேசும்போது நேரடியாக அதுக்கு பதில் கொடுத்தாங்க. இதுவரைக்கும் பேசும்போது செல்லூர் ராஜு பேசுவாங்க, உதயகுமார் பேசுவாங்க, ஜெயக்குமார் பேசுவாங்க. இதுக்கெல்லாம் எங்கள் தலைவர் பதில் சொன்னதே இல்லை. அவங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் சி வி சண்முகம் பேசுனதுக்கெல்லாம் பதில் சொன்னது கிடையாது. ஆனால் அந்த கட்சியின் பொறுப்பு வாய்ந்த ஒரு தலைவர் ஒருவரே இந்த மாதிரி நேரடி தாக்குதலில், தனிமனித தாக்குதலில் இறங்கும்போது அதற்கு பதில் சொல்லாமல் இருந்தால் தவறாகிவிடும். ஏன்னா நீங்கள் இதுவரைக்கும் பாஜகவோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக திமுகவை முன்னிறுத்தி தான் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருந்தார்கள். எந்த ஒரு விடயமாகட்டும், அரசாகட்டும், திட்டங்களாகட்டும், எல்லா விடயத்திலையுமே ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட்டது பாரதிய ஜனதா கட்சி தான். அந்த நேரம் வரைக்கும் எந்த செயல்பாடுகளும் இல்லாமல் அதிமுக அவங்களுடைய எதிர்க்கட்சிங்கிற ஒரு நிலையே மறந்துதான் இருந்தாங்க இத்தனை நாட்களாக. அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு அச்ச உணர்வு அவங்களுக்கு வந்துவிட்டது. அவங்களுக்கு ஏற்பட்ட தொடர் தோல்வி காரணமாகவும் அந்த மாநில தலைமைக்கு, நான் அப்படி நினைக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட பார்வை, அந்த மாநில தலைமைக்கு கொங்கு மண்டலத்திலேருந்து வந்திருக்கும் இந்த 2 தலைவர்களும் 2 பேருமே அங்கே இருக்கிறாங்க. அதனால் வந்திருக்கிறதுனால அவர் தனிப்பட்ட ஒரு தாக்குதலில் இறங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதற்கு இவர் எதிர்வினை தான் தெரிவித்தார். அதனால் அதிமுகவோட ஒரு போர் தொடுக்கணும், அவங்களுடைய ஒரு வார்த்தை இந்த மாதிரி ஒரு போர் முற்ற வேண்டும் என்பதெல்லாம் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டதில்லை. அது இயல்பாக நடந்தது. அதனால தொடங்கி வச்சது எடப்பாடி, அதற்கு மறு எதிர்வினை தான் அண்ணாமலை ஆற்றினார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விட இன்னொரு அம்சம் தொடர் தோல்வியால் அதிமுக பயந்து போயிருக்கு. அதனால இந்த விமர்சனம் இன்னும் அதாவது அந்த தொண்டர்களின் நம்பிக்கை இழந்து கொண்டு இருக்கும்போது அவர் யாரையாவது எதிர்க்கணும். இப்ப அவர் எதிர்ப்பை எங்க தெரிவிக்கணும்? அவர் மத்திய அரசை எதிர்க்கிறாரா, மத்திய தலைமையை எதிர்க்கிறாரா, மத்திய அரசில் இருக்க எங்க தலைமைகளை எதிர்க்கிறாரா, யாரை நோக்கி அவர் சொல்றாரு? அதே மாதிரி மாநில அரசோட அவர் மிகவும் ஒரு மென்மையான போக்கை தான் கடைபிடிச்சிட்டு போறாரு. எந்த கண்டனங்களோ, எந்த ஆர்ப்பாட்டங்களோ, எந்த மக்களுக்கான போராட்டங்களையோ அவர் முன்னெடுக்கவில்லை. அதெல்லாம் பண்ணாமல் இருக்கும்போது இன்னைக்கு அவங்க தொண்டர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு பரபரப்பு வேணுங்கிறதுக்காக அவர் கையில் எடுத்த ஒரு தவறான ஆயுதம் தான் அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான அந்த ஒரு எதிர்ப்பு. அதிமுகவை நிலைநிறுத்திக்கிறதுக்காக அண்ணாமலை அவங்க விமர்சிக்கிறாங்கன்றீங்க. ஆனால் கடந்த பல மாதங்களாக, தேர்தலுக்கு முன்பும் சரி, தேர்தலுக்கு பின்பும் சரி, தேர்தல் நேரத்திலையும் சரி, அதிமுகன்ற கட்சி காணாமல் போய்விடும் அப்படின்னு பேசினதுலேருந்து பல விஷயங்களை திரு அண்ணாமலை பேசியிருக்கிறார். கண்டிப்பாக எடப்பாடி தவழ்ந்து போய் பதவி பெற்றவர் அப்படின்னும் அவர் பர்சனல் அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக. ஸோ இது பிஜேபி ப்ரொவோக்கே பண்ணலன்னு சொல்ல முடியுமா? பிஜேபி தலைமை அதாவது தேர்தல் நேரங்களில் 2 தரப்புலையும் நிறையவே பேசினாங்க. அப்போ நான் சொன்ன மற்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் சொன்ன பேச்செல்லாம் பேசினா அது நம்மெல்லாம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அளவுக்கு இல்லாமல் மிக தாழ்ந்த, தரம் தாழ்ந்த, கண்ணிய குறைவான வார்த்தைகள் பயன்பாடெல்லாம் பயன்பட்டது. அதனால் தேர்தல் நேரத்திலேருந்து நம்ம இதை தொடர வேண்டாம். இந்திய தேதியிலேருந்து என்ன தொடங்கியது, இப்போ எந்த சச்சரவும், அதான் பிரிஞ்சு வந்தாச்சு, தனித்தனியாக பிரிந்து வந்தது ஒரு அவுட்கம். பிரிவதற்கு முன்பே கட்சியோட நிர்வாகிகள் கூட்டத்தில், மாநில செயற்குழுவோ ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தால் நான் மாநில தலைவராக இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதாக ஊடகங்களில் செய்தி வந்தது. அது அதிமுகவை 3rd பிளேஸுக்கு தள்ளணும் அல்லது அதிமுக இடத்தை பிஜேபி பிடிக்கணும்னு ஒரு இலக்கு வைத்துக்கொண்டு வெற்றி தோல்வி கூட்டணி அப்படின்றதெல்லாம் இல்லாமல் கூட்டணி வேண்டாம், அதிமுகவை வீக்கன் பண்ணணும், அந்த இலக்கோட திரு அண்ணாமலை குறி வச்சு பண்ணாரு அப்படின்னு சொல்ல முடியுமே? அதாவது எங்களுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் அறைக்கு நடுவில் பேசுனதை பற்றி நாங்கள் வெளியில் எதுவுமே பேச முடியாது, பேசவும் கூடாது. அது ஒரு எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய ஒரு மரபுகள். ஆனால் நீங்கள் சொன்னதில் ஒரு நல்ல கேள்வி ஒன்று கேட்டீங்க. அதாவது இந்த ஒரு இலக்கு வச்சு அவங்களை பெண்ணுக்கு தள்ளணுமாங்கிற எண்ணம் இருக்குன்னு. ஒரு ஓட்டப்பந்தயம், அரசியல்ங்கிறது ஒரு ஓட்டப்பந்தயம். இதில் முதல்ல வர வேண்டும் என்பது தான் எங்கள் இலக்கு. நாங்கள் திமுகவை தான் பெண்ணுக்கு தள்ள வேண்டும் என்று ஓடுகிறோம். அப்போ 2வது கட்டத்தில் இருக்கவும் தன்னால் 3வது கட்டத்துக்கு 4வது கட்டத்துக்கு போகிறது தவிர்க்க முடியாது. எங்கள் இலக்கு இது இயலுமா, இது சாத்தியமா, இது இவங்களால முடியுமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வரலாம். ஆனால் அந்த கேள்விகளுக்கு இடம் எங்ககிட்ட கிடையாது. எங்கள்கிட்ட இருக்கிறது முயற்சி. அதற்கான முயற்சியில் நாங்கள் முழுவீச்சோட முன்னெடுக்கும் போது, எங்கள் மாநில தலைமை முன்னெடுக்கும் போது கண்டிப்பாக பாதிக்கப்படுறோங்கிற எண்ணம் அதிமுகவுக்கு உருவாகிவிட்டது.
ஐயோ இவங்க முன்னாடி வந்துருவாங்க, நம்ம 3வது 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விடுவோம். அதற்கான உதாரணம் தான் 11 இடங்கள்ல உங்க 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது, 9 இடங்கள்ல டெபாசிட் போனது. இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது. இதெல்லாம் 11 இடத்துக்கு அவங்க 3வது இடம் தள்ளப்பட்டாங்கன்னா 28 இடத்துல நீங்க 3வது இடத்துக்கு நாங்க வந்து கீழே மைனஸ்ல இருந்து வர்றோங்க. நாங்க மைனஸ்ல இருந்து மேல வரோம். அவங்கள மாதிரி ஆட்சி கட்டில நாங்க இருந்தது கிடையாதுல்ல. எந்த உயர்வுல இருந்தாங்க? ஒட்டுமொத்த 38 சீட்டே அவங்க ஒரு ஜெயிச்ச பிரைம் காலம் மினிஸ்டர் இருந்ததுல. கேண்டிடேட் இருக்காங்க. 38 எம்பியும் ஜெயிச்சவங்க இருக்காங்கல்ல. நாங்க இதுவரைக்கும் அந்த உயர்வுல இருந்தது இல்லையே. எங்களுக்கு அது இழப்பு கிடையாது. நாங்க அதுல இருந்து முன்னேறுகிறோம். அச்சத்துல அதிமுக இருக்கிறது, இருப்புக்காக போராடுகிறது, அதற்காக பாஜகவை சீண்டுகிறது, ஒரு துருப்பு சீட்டா பயன்படுத்தி டீஸ் பண்ணி விமர்சிக்கிறாங்க. கண்ணியம் குறைவாக திரு எடப்பாடி பேசினதுனால அவருக்கு பதில் சொல்ற கட்டத்துக்கு பாஜக தலைவர் போனார். இது திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் சொல்ற ஒரு கூற்று. ஆனால் இவங்க சொல்கிற கூற்றுக்கள் எல்லாமே தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் பயனுடையதாக இருக்குதா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக கிடையாது. மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கர்ணேஷ் சார் சொல்லும்போது சொல்கிறாரு, அரசியல் என்பதே ஓட்டப்பந்தயம் தானே, அதில் நம்ம ஓடி வெற்றி பெறத்தானே செய்யணும். ஆனால் ஓடாமலேயே முதல் பரிசு பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிற கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. ஒரு அடிப்படை கட்டமைப்பை எதையும் உருவாக்காம நீங்கள் இத்தனை இடத்துல தோற்று போயிட்டீங்க, இத்தனை இடத்துல 2வது இடம், எங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்றும் தேர்தல் ஆணையம் கிடையாது. ஆனால் நீங்கள் 2014 282 இடத்தில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் ஆட்சி அமைச்சிங்க. 2019 303 இடங்கள் வெற்றி பெற்றீங்க. ஆனால் இப்போ 2024 240 வந்து நின்றுட்டீங்களே. அப்ப அதிமுக என்ன சம்பந்தம் இருக்கு? உத்தரப்பிரதேச சார், நீங்களே வளமான ஆட்சி, பலமான ஆட்சி, வலிமை மிகுந்த ஆட்சியே சரிவை சந்திக்கிற போது நீங்க இதை சொல்லி நீங்க வந்து ஆட்சி பிடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம், ஒரு மாய கனவு கற்பனை கோட்டை கட்டக்கூடாதுல்ல, அதுக்கு சொல்ல வரேன். இது ஒண்ணு. மத்திய அரசை எதிர்த்தார்களா என்று கேட்கிறார்கள். நான் அதே கேள்வியை அவர்கிட்டையும் கேட்கிறேன். திரு மோடி அவர்கள் அதிமுகவை இப்படி விமர்சிக்கிறாரா? மத்திய தலைமை பாஜக தலைமை இப்படி விமர்சிக்கலையே. மாநில தலைமை தானே இப்படி விமர்சிக்குது. இது என்னன்னா, இது எங்க கொண்டு வந்து இந்த ஒட்டி வெட்டி நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னா, 2019 சிஏஏ சட்டத்தை எதிர்த்து இது மக்களுக்கான ஆட்சி இல்லைன்னு சொல்லி கேரளா நாட்டை சார்ந்த அருணாச்சல பிரதேசத்தில் பணியாற்றிய கண்ணன் கோபிநாத் இந்திய ஆட்சி பணியை ராஜினாமா செய்கிறார். அதே மாதிரி சசிகாந்த் செந்தில் கர்நாடகா, தமிழ்நாட்டுக்காரர், கர்நாடகாவில் இருந்தவர், இன்னைக்கு திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர், ராஜினாமா செய்கிறார். ஐயோ, நம்ம பாரதிய ஜனதா ஆட்சி எடுத்து 2 ஆட்சி பணியாளர்கள் இது பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்களோ, இது தப்பா போயிருமேன்னு சொல்லி புதிதாக ஒருவரை உருவாக்கி ராஜினாமா செய்யப்பட்ட வைத்தவர் தான் இன்றைய பாஜகவினுடைய தலைவர். ஆகையினால இன்றைக்கு அரசியல் அனுபவம் குறைந்த அனுபவத்தில் குறைஞ்ச வயசுல நான் வந்துட்டேங்கிறாரு. அது பெருமை அல்ல. தமிழ்நாட்டில் அதிமுக தலைவர்களோ அல்லது பாரதிய ஜனதாவின் இன்றைய மாநில தலைவரோ நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், நீங்கள் பேச வேண்டிய விஷயம் நாட்டு நலன். சார், நாட்டு நலன் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாட்டு நலனை முன்னிறுத்தி தான் இந்த மொத்த அரசியலும் ஒவ்வொரு கட்சியும் இயங்கிட்டு இருக்குது. இங்கே வந்து அவர் கேட்குறாரு, மத்திய தலைமையை அதிமுக எதிர்க்கலை, நரேந்திர மோடியை எதிர்க்கலை, அமித்ஷாவை எதிர்க்கலை, மத்திய அரசுக்கு எதிராக அறிக்கை வரும், ஆனால் அவர்களை பற்றிய எந்த அட்டாக்கும் போகலை. நீங்கள் சொல்கிறீங்க பிஜேபியோட மத்திய தலைமை அதிமுகவை விமர்சிச்சிருக்காருன்னு. ஸோ பிஜேபியோட மத்திய தலைமை அதிமுக விமர்சிக்காது, அதிமுகவோட தலைமை மோடி அவர்களை நேராக விமர்சிக்காது. ஆனால் பிரச்சனைன்றது இந்த மாநில தலைமைக்கும் இங்கே இருக்கிற தலைமைக்கும் மட்டும்தானா? அதைத்தான் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு தெளிவாக சொல்லியிருக்கிறார். தலை இல்லாமல் வால் ஆட முடியுமா? அப்போ உங்களுடைய நோக்கம், நீங்க கண்ணன் கோபிநாத்துக்கு பதிலாக இறக்கிவிடப்பட்டீர்கள். நீங்கள் மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் வேண்டும் சார் இருக்கு சார், நீங்க பேசுவாங்க கேட்டுட்டேன். இல்ல 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 இல்ல, இது என்னுடைய நேரம். நான் இப்ப கேக்குறேன். ஒரு நிமிஷம் நான் முடிக்கிறேன். மொத்தமா குறிப்பிடுத்துக்கங்க, தவறான தகவல். ஆனா எல்லாமே 2019 தான். அது வேற, அது இருக்கட்டும். நான் இப்ப கேக்குறேன், எப்படி 2018 அவர் வந்துட்டாரு, ரைட். அண்ட் 2019 தான் சிஏஏ சட்டம் வரும்போதெல்லாம் ஒரு கட்சியில் இருக்கிறார். கரெக்ட், ஓகே. ஆனா எப்ப பதவி கொடுத்தீங்க? பதவி இல்லைங்க, எதற்காக ராஜினாமா பண்ணினார்?
அவர் நான் முன்னாடியே மக்களுக்காக பணி செய்ய போகிறேன், நான் ஒரு மன அமைதிக்காக போகிறேன். ஒரு அப்படிதான் கோர் சார். இஷ்யூக்கு வாங்க சார். சார், கோர் இப்ப- இஷ்யூக்கு வாங்க சார். இப்ப அது முக்கியம் இல்ல. இப்ப நான் கேட்பது, நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தனித்து 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றீங்களா? பெறவில்லை. சரி, 2026 156 சட்டமன்ற உறுப்பினரோடு பாரதிய ஜனதா செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தனித்து ஆட்சி அமைக்கும். ரைட்டு. இதுல என்ன செயல்பாடு? நீங்கள் எதை செஞ்சு காட்டியிருக்கிறீங்க? அதற்காக அதிமுகவை இவங்க ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க, நிறைய வாக்கு வங்கி இருக்குது, ஆகவே இதை தன் பக்கம் திசை திருப்பதற்கு போடுகின்ற இந்த சண்டை தான். நீங்க தமிழ்நாட்டில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அன்புமணி அவர்கள்ட்ட 1 மணி நேரம் பேச விட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா ஜீவாதார பிரச்சனைகளும், எத்தனை அணைகள், எவ்வளவு தேவை, பொருளாதாரம், திரு ப சிதம்பரம் அவர்களும் இவர்களும் அள்ளி புள்ளி விவரத்தை சொல்லுவாங்க. அதுதான் இந்த நாட்டுக்கு தேவை. இவர்களை பொறுத்தளவில் ஆட்சியை பிடிப்பதற்கு அதிமுகவை ஒரு லேசா பலவீனமாக அவர்கள் நினைப்பது, அவர்கள் ஆட்சியில் இருந்தவர்களாக இருந்தால் அது தெரிஞ்சிருக்காது சார். இன்னொன்னு, அங்கெல்லாம் கூவத்தூர்லாம் நடந்துச்சே அப்படி, அதை பத்தி பேசுவதற்கு நீங்க பேசலாமா? சுதந்திர இந்தியாவில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு எடியூரப்பா குமாரசாமி ஆட்சியை கலைச்சிட்டு எடியூரப்பா ஆட்சிக்கு வந்த உடனே அப்ப என்ன நடந்துச்சு? அங்க பேரம் நடந்தது. அது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னைக்கும் ஆதாரபூர்வமா இருக்குது. நான் பல கோடி கொடுத்து தான் எம்எல்ஏவை வாங்கினேன் அப்படின்றாங்க. அருணாச்சல பிரதேசல கலிகோபுல் என்கிற மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அங்கெல்லாம் வந்து 7 சிஸ்டர்ஸ், அந்த மாநிலங்கள்ல பாஜக என்றைக்குமே ஆட்சிக்கு போனதே கிடையாது. கலிகோபுல்லுடைய சூசைட் நோட்டு, அதனுடைய தற்கொலைக்கு காரணம் யார் என்பதை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த சூசைட் நோட்ல ஒரு விட்னஸ், என்கொயரி விட்னஸ் தான் திரு கர்ணன், நீதியரசர் கர்ணன் அவர்கள். ஆகவே இவர்கள் எடியூரப்பா டைம்ஸ் ஆஃப் இந்தியா படிக்க மாட்டாங்க, கலிகோபுல்லுடைய மரணம் சூசைட் நோட்டு என்ன சொல்லுது படிக்க மாட்டாங்க. அதாவது கூவத்தூர்ல காசு கொடுத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, திரு அண்ணாமலை சொல்ற புகார். நீங்க என்ன சொல்றீங்க? எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கி ஆட்சியை கவிழ்த்து ஆட்சி அமைச்ச கட்சி பிஜேபி, நீங்க சொல்லலாமான்னு கேக்குறீங்க. சுதந்திர இந்தியாவில் அப்படி ஒரு கட்சி இதுவரைக்கும் எந்த கட்சியுமே இல்ல. திரு எடியூரப்பாவுக்கு ஆதாரம் இருக்கிறது. அது மாதிரி அதிமுகவில் கூவத்தூர்ல புகார் முதல் தகவல் அறிக்கை இருக்கா? யாராவது சொன்னாங்களா? அல்லது உள்ளுக்கு யாராவது ஆளை விட்டு கேமரா எடுத்து ஆதாரம் இருக்கா? ஆதாரத்தை வெளியில் போடுங்கள் சார். பாயிண்ட்டுக்கு வாங்க சார். வரக்கூடிய தேர்தல் அப்படின்றது நோக்கி எல்லாம் நடக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை கொஸ்டின் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் சக்சஸ் என்ன, அவரை அப்ரூவல், அவரை மக்கள் ஏற்றுக்கொள்றாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டினை தான் திரு அண்ணாமலை எழுப்பிட்டே வர்றாரு. தனிப்பெரும் கட்சி கிடையாது, நீங்கள் பழைய கனவுல இருக்காதீங்க, நீங்கள் கூட்டணிக்கு லீட் பண்ண முடியாது அப்படின்றது தொடங்கி நீங்கள் வந்து இந்த வர தேர்தலில் 4வது இடத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்கிறார். அடிப்படையில் நிற்கிற கேள்வி, இன்னைக்கு அதிமுக ஒரு கிரைசிஸை சந்திச்சுக்கிட்டு இருக்கா, உள்ளுக்குள்ளேயும் வெளியிலேயும். கூட்டணி கட்சிகள் அல்லது தோழர்களாக இருக்கக்கூடியவங்கன்னு கருதினவங்களே பகையாளியாக மாறி நெருக்கடியை தர்றாங்களா? ஒரு கூட்டணி ஆட்சின்றது தமிழ்நாட்டில் இல்லை, திமுக வெர்சஸ் அதிமுக, அந்த ஈக்குவேஷனை ஆல்டர் பண்ண பார்க்குறாங்களா? இப்படி 5 கேள்வியும் மொத்தமா கேட்டு 1 நிமிஷத்துல முடிக்க சொன்னா நான் எப்படி சார் முடிக்கிறது? சார் 2 நிமிஷத்தில் முடிங்க. இல்லை சார், நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு கட்சி என்ன முடிவெடுக்கிறது, எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் என்ன மானிட்டர் பண்ணுவதற்கு நீங்கள் தேர்தல் ஆணையமா? 6 மாதத்துக்கு ஒரு பொதுக்குழு நடத்த வேண்டும், செயற்குழு கூட்டினீர்களா இல்லையா? உங்கள் தலைமை என்னது? உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகபட்ச ஒரு நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றினா கூட அதை வந்து இல்லா நிலை, செல்லா நிலை ஆக்குவதற்கு நீதிமன்றத்தின் அதிகாரம் இருக்கா இல்லையா? அது பொதுக்குழு செல்லும் சொல்லிட்டாங்களா இல்லையா? அதே மாதிரி உங்க இதுல சார், இது உண்மைதானே சார்? நீங்கள் ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு நபர், நீங்கள் நான் எல்லா காவல்துறை அதிகாரியும் சொல்லல, காவல்துறை அதிகாரிகள் நிறைவு பெறாமல் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நீங்கள் இங்கு பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டீர்கள். ஆக அப்படி இருக்கிற போது ஒரு பொதுக்குழு உறுப்பினர்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்களா? பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தாங்களா? பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தாங்களா? நான் கேட்கிறேன், பொதுக்குழு உறுப்பினர் உங்களை தேர்ந்தெடுத்தாங்களா? நானும் இன்னும் சுமையா சொல்லுவேன், நந்தவனத்தில் ஒரு அண்டி அவன் நாற்காலி காலுக்கு கீழ் உருண்டோடி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அது கூத்தாடி போட்டுடை தாண்டின்னு நீங்க வந்து நாற்காலி காலுக்கு கீழ் உருண்டோடி சொல்றாரு. ராமருக்கு செலவழிச்சு ராமரை போட்டு உடைச்சிட்டாரு. அப்பா மோடி நாடு எப்படி போயிடுச்சுன்னு சொல்லி ராம
முதல்வரே உங்களுடைய 45 நியமனத்திலேயே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதாரம் கேட்டாங்க. தோல்வியை கொடுத்தாரு. ஆதாரம் 2 பேரும் கிட்ட தான் இருக்காங்க இப்ப. ஆக அங்க உள்ள இருந்த ரெண்டு பேரும் உள்ள இருந்த 2 ஆதாரம் எங்க கூட தான் இருக்கு இப்ப. அதுதான் காவல்துறை அதிகாரி அதுதான், செய்த அதுதான். வேலை. திரு ஆக நீங்க அந்த உளவுத்துறை ஆதாரம் என்ன அதிகாரி, நீங்க ஒரு எவ்வளவுக்கு ஏலம் போச்சுங்கிறது தெரியும். சார் ஒண்ணு என்ன பேச விடுங்க. நீங்க பேசும்போது அரசியல் நாகரிகத்தை நான் கடைபிடித்தேன், நானும் பாஜகவும் கடைபிடிங்க. நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, நான் இப்ப கேட்கறது ஒரே ஒரு கேள்வி. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் இன்னொரு கட்சியை பத்தி விமர்சனம் பண்ணுவதற்கு காங்கிரஸ் பத்தி அவ்வளவு பேச மாட்டேங்கிறீங்களே, என்ன காரணம்? அங்க இல்ல திமுகவுக்கு லிஸ்ட் போடுறீங்களே, என்ன காரணம்? அப்போ இங்க வந்து என்னன்னா பிளாக்மெயில் பாலிடிக்ஸ், என்க்ரோச்மெண்ட் பாலிடிக்ஸ். ஆகவே இவர்கள் நோகாமல் நோன்பு கும்பிடுவதுதான் பாரதிய ஜனதாவினுடைய சித்தாந்தமாக இவர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். புரியல, பிளாக்மெயில் பாலிடிக்ஸ், என்கரேஜ்மெண்ட் பாலிடிக்ஸ் அதான் சொன்னார்ல, இப்போ சொன்னார்ல சார், உள்ளே இருந்தது என்ன நடந்தது எங்களுக்கு தெரியும். எப்ப இல்ல ஆதாரம் இருக்கா கேட்டீங்க நீங்க. சரி சார், ஏதே நடந்திருந்தா தானே ஒருத்தர் பிளாக்மெயில் பண்ண முடியும். எதுவுமே நடக்கல, சுத்த சுயம்பிரகாசனா யார் உங்களை பிளாக்மெயில் பண்ண முடியும்? அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். எடப்பாடி எப்பா கூவத்தூரை பத்தி கேட்டீங்களாப்பா, எப்படிப்பா உங்களுக்கு தெரியும்? நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் நான் கேட்பது, நீங்கள் இங்கு நடப்பது அரசியல் செய்ய வரவில்லை, ஒரு உளவுத்துறை அதிகாரியாகத்தான் இருக்கிறீங்க. அது அரசியலுக்கு பயன்படாது. சரி, நான் திரு கனகராஜ் அவருடைய பார்வை கேட்கணும். திரு கனகராஜ், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதிமுகவை அழிக்க முடியாது அப்படின்னு ஜெயக்குமார் பேசுகிறாரு. அண்ணாமலை போனதுனால ஒரு பயணத்தினால சுதந்திரமே கிடைச்சி போச்சுன்னு ஆர்பி உதயகுமார் ஒரு பக்கம் பேசுகிறார். அந்த கட்சியை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஏதோ பேசுகிறாங்க, அது அந்த கட்சியோட உரிமை. நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கேள்வின்றது, தமிழ்நாட்டுடைய அரசியல் வரைபடத்தை, தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழலை, அந்த ஈக்குவேஷன்ஸை மொத்தமாக ஆல்டர் பண்ணுறதுக்கான முயற்சி நடக்குதா? அதை பிஜேபி செய்யுதா? ஏடிஎம்கே சென்ஸ் பண்ணியிருக்கா? இன்றைக்கி இருக்கிற சூழலை நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க? இல்லை, பிஜேபி அதுக்கான முயற்சியை செய்வாங்க. அவங்க ஏற்கனவே அதனுடைய துவக்கம்தான் அதிமுகவை நாளாக உடைச்சது. ஒன்றும் சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது, நாளாக உடைச்சாங்க. இப்போவும் கூட சில பகுதிகளை அவங்க ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செல்வி ஜெயலலிதாவை போன இதுக்கு முன்னால் நீங்கள் வந்து திரு அண்ணாமலையோட பேட்டி வந்திருந்தது, எப்படி ஜெயலலிதாவை சித்தரிச்சாங்கன்னு. அமித்ஷா அதே மாதிரி பேசினார். ஆனால் இந்த தடவை எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கிரேட் லீடர்ஸ்லாம் சொன்னாங்க. எனவே அவங்க வந்து எப்போதுமே என்ன வச்சுப்பாங்கன்னா, பாஜக இதையெல்லாம் ஒரு பொருட்டாலாம் மதிக்காது. எது இன்றைக்கி சொல்லிட்டோமே, அது எத்திக்ஸில் நாளைக்கு பிரச்சனையாயிருமே அப்படிலாம் யோசிக்கலாம் மாட்டாங்க. அவங்க ஒரே நேரத்தில் நீங்கள் இப்போ நடக்கிற இதை பாருங்களேன். தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொன்னாங்க, இந்த தற்குறின்னு பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கு அவங்களுடைய எதிர்வினையை பாருங்கள். பெரிய ஏற்கனவே அவங்க பேசுனதுக்கு கூப்பிட்டெல்லாம் ஹைதராபாத்தில் திட்டின பிறகும் கூட அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது தலைவர்களை அப்படின்னு அவங்களோட பேட்டி இருக்குது. திரு ராமசீனிவாசன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டணியை யார் முடிவு பண்ணுவா? மோடி முடிவு பண்ணுவார், அமித்ஷா முடிவு பண்ணுவார், ஜேபி நட்டா பொறுப்பில் இருக்கவங்க முடிவு பண்ணுவாங்க என்று அவர் விடுறார். அதாவது அண்ணாமலை செய்ய மாட்டார் அப்படின்னு. அப்போ அண்ணாமலையை அவங்க எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, இப்போ அதிமுகவை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அதை பண்ண முடியுமா, அதன் மூலம் கெயின் பண்ண முடியுமா. ஒரு பக்கம் ஏடிஎம்கேவை ஒருத்தர் டேமேஜ் பண்ணிகிட்டே இருப்பார், இன்னொரு தரப்பு அது வீக்கானா அதோட கூட்டணி பேசுறதுக்கு இன்னொருத்தர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஏடிஎம்கேலையுமே பாருங்கள், இது என்ன சண்டை? தமிழ்நாட்டுக்கு இப்போ வந்து எஸ்எஸ்ஏல பணம் கொடுக்கல, அதை ஏன் நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கான சண்டை மாதிரி. நேற்று ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு ஒரு பேரா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்கல அப்படிங்கிறத கண்டிச்சிருக்கும். அடுத்த 2 பேரா ஸ்டேட் கவர்மெண்ட்டை திட்டியிருக்கும். இன்றைக்கி இவங்க எல்லாரும் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, எந்த விஷயத்தில் நீ தமிழ்நாட்டினுடைய உரிமையை மதிக்கலை, தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் கொடுக்கல அப்படின்னு பேசுகிறாங்களா என்ன? தற்குறியா இல்லையாங்கிறது ஒரு டிபேட்டா, ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்டா? அண்ணாமலை இந்த ஒட்டுமொத்த அரசியல் சூழலை மிக தரம் தாழ்ந்த ஒன்றாக மாற்றிட்டார். ஒரு பர்சனல் அட்டாக் மூலமாக செய்கிறாருன்றீங்க? ஆமாம் ஆமாம். சரி சார், நீங்கள் தற்குறின்றது ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்டா, அதுக்கு இத்தனை பேர் பதில் சொல்லணுமா?
கல்விக்கு பணம் தரல, மற்றதுக்கு பணம் தரல, அடிப்படை அரசியலை பேசாமல் உரிமைகளை பற்றி வருகிற போது அதுக்கு உக்கிரமாக குரல் கொடுக்காம இதுக்கு பேசுகிறீங்களேன்னு கேட்குறீங்க. பட் அதுக்கு கொடுக்கணுன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஒரு தங்க கட்சியோட தலைவரை தற்கூரி அப்படின்னு சொல்லுகிற போது அந்த கட்சியோடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் ரியாக்ட் பண்ணுறது ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம். இல்லை, அது இயற்கையானது. ஆனால் நீங்கள் அதை விட ரொம்ப முக்கியமானது தமிழகத்தினுடைய அடிப்படையான பிரச்சனைகள் சம்மந்தமாக வரும்போது இதை விட சீரியஸாக அவங்க இப்போ உதாரணமாக வெளியே வந்த பிறகு கூட இந்த முதல் நடந்த கவர்னர் பேசும்போது, ஆளுநர் பேசும்போது அதை ஒட்டி ஒரு பிரச்சனை வந்தது. வெளியில் எதிர்க்கட்சி தலைவர் எவ்வளவு அதை லாவகமாக அதை கையாண்டிருக்கணும். அவர் என்ன பேசிட்டு வந்தார் அப்படின்னா, அது கவர்னருக்கும் அவங்களுக்கு இருக்க பிரச்சனை என்று சொன்னார். அதில் அவர் என்ன நிலைப்பாடு வேணாலும் இருக்கட்டும், கவர்னருக்கும் முதலமைச்சருக்குமான பிரச்சனை அல்லது திமுகவுக்குமான பிரச்சனைன்னு வர முடியுமா? அதில் தான் நான் என்ன நினைக்கிறேன், இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஓடி பிடிச்சி விளையாடுறாங்களே தவிர உண்மையிலே யாரையும் விலக்கி விடுறது மாதிரியான நிலைமை இல்லையோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஒரு நிஜமான ஃபைட் இல்லைன்றீங்க. இது அதிமுகவுக்கும் பிஜேபிக்குமான அரசியல் சண்டை இல்லை. ஆமாம். சரி, எனக்கு இதில் இன்னொரு கோணம் தோணுது. தமிழிசை, வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன் இப்போ எதுக்கு போயிட்டார், ஹெச் ராஜா, சீனிவாசன், மதுரை சீனிவாசன், இந்த மாதிரி எலெக்ஷனில் நிற்கிற கூட்டணியில் ஒரு ப்ராமினன்ட் கேண்டிடேட்ஸ் அவங்க யாரும் ஏடிஎம்கேவை பேசலை. அதான் அண்ணாமலை விமர்சிக்கிறாரு. அண்ணாமலைக்கு அடுத்து அவர் கூட இருக்கிற தலைவர்கள், அதனுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் நயனார் நாகேந்திரன் விமர்சிக்கிறது இல்லை, வானதி சீனிவாசன் எம்எல்ஏ விமர்சிக்கிறது இல்லை, எம்ஆர் காந்தியோ அல்லது பொன் ராதாவோ விமர்சிக்கிறது இல்லை. அதே போல் இந்த முகாமில் அண்ணாமலை வந்து எடப்பாடி விமர்சித்தார்னா ஒரு ஸ்டாண்டர்டு பேட்டர்ன் இருக்குது. ஆமாம். ஜெயக்குமார், ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, கேபிஎம், முன்னாடி சிவி சண்முகம் பேசிகிட்டு இருந்தார். இப்போ அவர் கொஞ்ச நாளாக அவர் இந்த சர்ச்சையில் அவர் தன்னை ஈடுபடுத்திக்கிறது இல்லை. எங்கே சர்ச்சையோட மையப்புள்ளி மேற்கு மண்டலம் 2 லீடர்ஸ்க்கு இடையில் போதல்னா, அங்கே வேலுமணி, தங்கமணி, கருப்பொன்னை, செங்கோட்டையன், எம்ஆர் விஜயபாஸ்கர் இந்த மாதிரியான ஆட்கள் யாரும் வெளியில் வந்து பேசுகிறதில்ல. இது என்ன, இதை எப்படி டீகோட் பண்ணிக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, அதுதான் ஆப்வியஸாக நீங்கள் வந்து அவர் சீனிவாசன் வெளிப்படையாகவே சொல்லிட்டார். அது என்ன சொல்லலை, அண்ணாமலை கூட்டணியை தீர்மானிக்க முடியாதுங்க, அந்த டோனு. ஆனால் அந்த வார்த்தையில் சொல்லல, அவர் மறைச்சி சொல்றாரு. டெல்லி தாங்க முடிவு பண்ண போகுதுன்றாரு. அப்படின்னா நீங்க இவரா முடிவு பண்றாரு, ஏன் இவரோட சண்டை போட்டுருக்கீங்கன்னு கேட்கிறாரு அவரு சொல்றாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஏதோ இவங்களா பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு இடையில் எப்போதுமே வேலை பிரிவினை இருக்கும். வெளிப்படையாக ஒன்று வச்சுருப்பாங்க, மறைமுகமாக ஒன்று வச்சுருப்பாங்க. ஒருத்தர் ஏடிஎம்கே சீண்டி கொண்டிருப்பார், இன்னொருத்தங்க இல்லை ஏடிஎம்கேவோட நம்ம நல்லுறவு போகணும், ஏடிஎம்கே தலைவர்களெல்லாம் காயப்படுத்தி பேசக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபேஸை, அதாவது என்னது, கூட்டணி வைக்கணும்னா ஒரு தலைவரை உருவாக்குவாங்க, கூட்டணி வேண்டான்னா இன்னொரு தலைவரை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து பாஜக எல்லா காலத்திலையும் கடைப்பிடிக்கிற சங் பரிவாரினுடைய பேசிக்கான ஒரு குணம் அது. சார், அந்த காலத்திலேயே கலைஞரோடு பேச போகணும்னா இல கணேசன் அவர்கள் அனுப்புவாங்க. ஆமாம். இவர் ஜெயலலிதா அவர்களோட பேசணும்னு சொன்னால் சுகுமார நம்பியார் அனுப்புவாங்க. ஆமாம் ஆமாம். அதுதான் அவங்க ஒரு கட்சிக்கு ஒரு முகம் தானே இருக்க முடியும். அது எப்படி இப்படி இத்தனை முகங்கள் இருக்க முடியும்? அதனால் நான் சொல்ல விரும்புகிறது, ஏடிஎம்கே ரொம்ப ஷார்ப்பாக தமிழ்நாட்டினுடைய நலனிலிருந்து பிஜேபி அட்டாக் பண்ணுமே தவிர இந்த தற்குறியெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். அது அவருடைய தரம், அவ்வளோதான். அது அந்த லெவலுக்கு தான் அவர் பேச முடியும். அதை ஏன் போய் பேசிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டினுடைய நலன்ற பார்வையிலிருந்து ஒன்றிய அரசை, பிரதமருடைய அணுகுமுறையை, அந்த ஆட்சியினுடைய நிர்வாக அணுகுமுறைகளை கையாளணும், எதிர்கொள்ளணும், விமர்சிக்கணும். மாறாக அண்ணாமலை விமர்சிக்கிறதுல எந்த பலனும், அண்ணாமலை மட்டும் விமர்சிக்கிறாங்களே தவிர வேற எங்கேயாவது அவங்க அந்த சைடு போகிறாங்களான்னு நீங்கள் பாருங்களேன். ஸ்ரீகாந்த் குறுக்கிட. அது அண்ணாக்கு ஆளுமைக்கு கண்ணியம் கருதி அவர் ரொம்ப வருத்தப்படுவார், நான் குறுக்கிடுறேன், அதனால் நீங்கள் பேசவே கூடாதுன்னு முடிவில் இருந்தேன். அவர் முடித்த பிறகு தான் என் கருத்து சொன்னேன். அப்படிலாம் இல்லை, நீங்கள் மாறுபட்ட கருத்து சொன்னீங்க, நீங்களே உங்களை கான்ட்ரடிக்ட் பண்ணீங்க. முக்கியமாக நான் 2-3 கருத்துக்கள் அண்ணா சொன்னதுக்காக நான் மறுப்பு வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து, ஒரு கட்சிக்கு இருவேறு முகங்கள் இருக்க முடியுமான்னு இவங்க கட்சியிலேருந்து கேட்கக்கூடாது. ஏன்னா நாங்கள் கேரளாவில் காங்கிரஸை எதிர்ப்போம், தமிழ்நாட்டில் ஆதரிப்போம், மேற்கு வங்கத்தில் வேறு நிலை எடுப்போம் அப்படின்னு பல முகங்கள் காட்டணும். காவிரி எதிர்க்கிறோம், காவிரி நீருக்காக எதிர்க்கிறோம்னு
அவங்க கர்நாடகத்தில் சொல்கிறாங்க இங்கே வந்து நாங்கள் ஆதரிக்கணும் காவிரி நீர் கொடுன்னு அவங்களால பேச முடியாது. பல முகம் காட்டுறது தான் கம்யூனிஸ்ட் கட்சி. அவங்க இந்த மக்கள்லாம் குழம்பி போய் தான் இன்றைக்கு அவங்க வந்து எங்கே இருந்தாங்க நாடாளுமன்றத்தில் 50 சீட்டுக்கு மேலே இருந்தவங்க இன்றைக்கி வந்து 1 2ன்னு குறைஞ்சது காரணம் இந்த பன்முக பார்வை தான். அதனால 2வது விஷயம் நான் முக்கியமாக அண்ணா சொன்னதுக்கான ஒரு பதில் சொல்லணும்னு நினைக்கிறது, கூட்டணி பற்றி யார் பேசுவதுன்னு கேட்டிருக்காங்க. அண்ணாமலை வந்து மட்டும்தான் பேசுறது, மற்றவங்களுக்கெல்லாம் வந்து யாரும் பேசுறது இல்லைன்னு. எங்கள் கட்சியில் மாநில தலைவரின் கருத்து தான் முக்கியமான கருத்து. மத்திய தலைமை மாநில தலைவரின் கருத்தை கண்டிப்பாக கேட்பாங்க. அதை ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையாங்கிறது விவாதத்துக்கு உட்பட்டது. கருத்தை கேட்பாங்க, முடிவை யார் எடுப்பாங்க? ஆமா, கண்டிப்பாக எல்லாரும் கருத்தையும் கேட்பாங்க சார். இல்ல, தேசிய கட்சி மாநில தலைவருக்கு தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக சொல்ல எல்லா உரிமையும் உள்ளது. அதனால அவரை வந்து இதற்காக அவர் வந்து உங்க கட்சியில மாநில தலைவருக்கு உரிமை இருக்கிறது மாதிரியே சட்டமன்ற மாநில தலைவர் இந்த தேர்தல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தானே, எங்க மாநில தலைவரின் கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது தானே, தேர்தல் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டு தலைவர் ஏற்றலாம் கொள்ளல. அமித்ஷா வந்து அதிமுகவுக்கு கதவு திறந்து வச்சிருக்கோம், எப்ப வேணா அவங்க வரலாம்னு சொன்ன போதும் அந்த கருத்தை நிராகரிச்சது அதிமுக. உறுதியாக இருந்தார் அல்லவா? இல்ல, கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? உறுதியாக இருந்தது அதிமுக. கூட்டணி இல்லைன்னு பிஜேபி உறுதியா இல்ல. அண்ணாமலை கூட்டணி வேணாம்னாரு, அவர் கூட்டணி வேணும்னு அவங்க சொன்னாங்க, கடைசி வரலையும் கேட்டாங்களே. அதாவது நீங்க ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், மாநில தலைவரின் எண்ணம், அவருடைய செயல்பாடு. அப்ப அதை நோக்கி செயல்படுத்தினாங்களா? மாநில தலைவர் அனுப்பிச்சாங்களா போய் பேசிட்டு வாங்கன்னு? இவர் அப்ப கூட தன்னுடைய மோதல் போக்கியோ அவருடைய எதிர்ப்பையோ அவர் குறைத்துக் கொள்ளவே இல்லை. இவருடைய எண்ணம் வந்து 2 திராவிட கட்சிகளும் இல்லாமல் ஒரு தூய்மையான நல்லாட்சி வர வேண்டும். இல்ல, முக்கியமா 2 விஷயம் அடுத்த சுற்றுல சொல்லுங்களேன். சரி, ஒரே ஒரு விஷயம் தான் அவர் சொன்னாரு. காவிரி பிரச்சனையில் கர்நாடக சிபிஎம் என்னைக்காவது தண்ணி கொடுக்காதேன்னு சொல்லியிருந்தா அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நான் கேட்குறேன். ஆனால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜக தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் நான் சொல்கிறதெல்லாம் கேட்பார். எங்கேயாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை காமிக்கட்டும். எங்க ஆட்சி இருக்கும்போதே நாங்க கர்நாடகா, எங்க ஆட்சி பாஜக ஆட்சி இருக்கும்போதே நாங்க காவிரிக்கு தண்ணீர் தரணும், நீங்க போராட்டம் நடத்தணும். அது தெரியுமா தெரியாது? பிஜேபி ஆட்சி இருக்கும்போதே தண்ணி வேணும்னு சொல்லுங்க சார். கர்நாடகா பிஜேபி 5 ஆண்டுகள்ல தண்ணி வந்து கிடைக்காமல் இருந்ததா? பிஜேபி ஆட்சி இருந்த பாயிண்ட் அது இல்ல, அது பாயிண்ட் இல்ல சார். ஒரே ஒரு நிமிஷம், இல்ல இல்ல மிகையா தண்ணீர் சர்ப்ளஸ் வருஷத்தை வச்சு பேசக்கூடாது. இந்த வருஷம் பிரச்சனை இல்ல நமக்கு. ஒரு 5 வருடத்துல டிஸ்ட்ரஸ் தான் சார் ப்ராப்ளம். காவேரியை ஆழமா புரிஞ்சுக்கங்க. 5 வருடத்துக்கு சர்ப்ளஸ் இருக்கும்போது நீங்களே தண்ணி வேணானாலும் திறந்து விடுவாங்க. ஒரே ஒரு நிமிஷம் 5 ஆண்டுகள் அவர் நிறைய இரட்டை முகம்னு சொன்னாரு. நான் ஒவ்வொன்னா சொல்ல முடியும். ஆனா இதுக்கு காங்கிரஸ் சொல்லுங்க, காங்கிரஸ் எதிர்ப்பு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் பின் பாயிண்டடா இதுக்கு மட்டும் கேட்கிறேன். காவிரியில் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுனால தான் நீங்கள் பேசியிருப்பீங்க. கண்டிப்பாக. என்னைக்கு கர்நாடகா சிபிஎம் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்காதீங்கன்னு சொல்லிச்சு. இன்ஃபேக்ட் கர்நாடகா பற்றி எரிந்து கொண்டு இருக்கிற போது அந்த மாநிலத்துக்கு உரிய பங்கை நாம் கொடுக்கணும்னு சொன்ன ஒரே கட்சி சிபிஎம். ஆனால் நீங்கள் அங்கே ஆட்சியில் இருந்தால் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம், அவங்க கொடுக்கல, இங்கே போராட்டம் நடத்திட்டு இருந்தீங்க. 2 பேரும் வெவ்வேறு நிலை எடுத்தீங்க. நீங்கள் இப்போ சிபிஎம்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? ஒரு ரெஃபரன்ஸ் எங்கயாவது காமிங்க. எங்க சொல்றீங்க? நம்ம தப்பு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. காங்கிரஸ்க்கு சொல்லுங்க, என்னோட அடுத்த நிலைப்பாட்டுக்கு சொல்லுங்க. இதுக்கு நான் வந்து இப்ப தரவு எடுத்துட்டு உங்கள்ட்ட பேசுறேன். தரவு இல்லாம தான் நீங்க பேசுறீங்க. நான் இப்ப சொல்றேங்க. நான் சொல்றேங்க, நீங்க காங்கிரஸுக்கு ஒவ்வொரு மாநிலத்துல ஒவ்வொரு நிலைப்பாடு எடுத்தீங்களா இல்லையா? ராகுலுக்கு எதிராக 2 விருந்தினர்கள் வேட்பாளர் நிறுத்துறீங்களா இல்லையா? ராகுல் தகுதி இல்லாதவர்னு எலெக்ஷன்ல பேசுனீங்களா இல்லையா? நிச்சயமா. பல்வேறு முகம் நீங்க காட்டுறீங்களே. நீங்க சொல்றீங்க ஒரு கட்சிக்கு பல்வேறு முகம் எப்படி இருக்க முடியும்ங்கறீங்க. பல்வேறு முகம் நீங்க தான காட்டுறீங்க. ஒரே ஒரு விஷயம் கேளுங்க, நான் சொல்றேன். திருப்பி வாங்கிக்கோங்க. இல்ல திரும்பல, நீங்க பேசுறீங்க, அவர் பேசுறீங்க. நீங்க அதாங்க உங்களோட பிரச்சனை. நீங்க ஒன்ன சொன்னீங்க, தரவு இல்லைன்னு சொன்னீங்க. நான் இதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எங்களால் பிஜேபியவும் காங்கிரஸையும் தோற்கடிக்க முடியும் என்று நினைக்கிற இடத்துல நாங்கள் 2 பேரையும் எதிர்ப்போம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களால் பிஜேபியை தோற்கடிக்க முடியாதுன்னா அந்த இடத்துல யாரோட வேணாலும் குடிச்சிருவோம். இதுதான் எங்களோட பாயிண்ட். திரு கார்த்திகேயன், இந்த அடிப்படை சர்ச்சைக்குள்ள போவோம். உங்க கருத்து? பிரச்சனையில வந்து இந்த இரு தரப்புலையும் 2 கட்சிகள் பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் குற்றச்சாட்டு வைப்பது இல்ல கருத்துக்கள் பரிமாற்றத்திலிருந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. என்னன்னா 2 தரப்பிலும் அதிமுக தரப்புல நாளையிலிருந்து எங்களுக்கு சுதந்திரம் வருதுன்னு ஆர்பி உதயகுமார் சொல்வதாகட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய மித்த தலைவர்கள் அண்ணாமலையை மட்டும் டார்கெட் செய்கிறதா இருக்கட்டும், அதுவும் ஒரு செலக்டான லீடர்ஸ் நீங்கள் சொன்னது போல் கேபி முனுசாமி மற்றும் ஆர்பி உதயகுமார், ஜெயக்குமார் மட்டும். அப்போ அதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா அதிமுகவிலையும் ஒரு தரப்பு மீண்டும் பாஜகவோடு உறவை புதுப்பிப்பதற்கு அவர்கள் தயாராக தான் இருக்கிறார்கள்.
அவர்களுக்கு வந்து பெரிய அளவிற்கு அதில் ஒரு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. பாஜகவில் அண்ணாமலை தவிர்த்து எல்லா தலைவர்களுமே அந்த எண்ண ஓட்டத்தில் தான் இருக்காங்க. அது வந்து நமக்கு திரு வேலுமணி அவர்கள் வந்து பாராளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே அவர் சொன்னார் இல்லையா, நம்ம கூட்டணியாக செயல்பட்டு இருந்தால் வந்து பாஜகவும் அதிமுகவும் 10லேருந்து 15 சீட் ஜெயிச்சிருக்கான்னு அவர் சொன்னதாகட்டும், இல்லை தமிழிசை போன்றவர்கள் மித்த தலைவர்கள் பாஜகவில் வெளிப்படையாக அதே கருத்தையில் வந்து அவர்கள் வழிமொழிந்ததாகட்டும் இல்லை முன்மொழிந்ததாகட்டும், இதிலிருந்து 2 கட்சிகளுக்கும் பரஸ்பரம் அந்த கூட்டணி வந்து மீண்டும் தொடர வேண்டும் என்பதில் தீவிரமான அக்கறை இருக்கிறது. அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. இப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னா வந்து 2 தனிப்பட்ட நபர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு கருத்து மோதல் ஒன்று. இரண்டாவது, இதில் முக்கியமான விஷயம், பாஜக தேசிய தலைமை பொறுத்தவரை அண்ணாமலை மட்டும்தான் இந்த கருத்தில் இருக்கிறார். தேசிய தலைமை வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு அவர்களுக்கு சிக்கல் இருக்கிறது. அதனால் வந்து ஒரு டிஸ்ட்ரெஸில் வந்து தேவை என்ற நிலையில் தான் போய் மீண்டும் ஜன்னல் திறந்திருக்கு, கதவு திறந்திருக்குன்னு அணுகிறாங்க. அவர்களுடைய நோக்கம் என்பது இங்கு இருக்கக்கூடிய இருதுருவ அரசியலில் ஏதோ ஒரு திராவிட கட்சியை வந்து வழித்தொழிக்கணும், அந்த இடத்துக்கு எதிர்க்கட்சியாக உருவெடுத்தால்தான் இங்கே அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குன்ற அவர்கள் நீண்ட கால செயல் திட்டம். அவர்கள் அப்படித்தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதில் வந்து தப்பி பிழைத்து மீண்டும் போய் சிக்கியிருக்கிறவர் வந்து நிதிஷ்குமார். சிவசேனாவாகட்டும் இல்லை குமாரசாமி ஆகட்டும் இல்லை பல கட்சிகள் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் பல்வேறு கட்சிகள் வந்து அவர்களுடைய இன்றைய நிலை பாஜகவோட கூட்டணி வைத்து அவர்கள் டாமினன்ட் பார்ட்னராக இருந்தவர்கள் இன்று சிறு கட்சியாக சுருங்கி போய் அங்கு பாஜக வந்து பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கு. அந்த யுக்தியை தான் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் கையாள நினைக்கிறார்கள். அதனுடைய நீட்சி தான் வந்து அதிமுக எப்படியாவது பலவீனப்படுத்தணுன்றது. அவர் சொன்னார் இல்லையா, திரு கனகராஜ் அவர்கள் சொன்னார், 2017 வந்து பாஜகவை வந்து அதிமுகவை பல கோணங்களாக உடைச்சதும் சரி, அதை சேற்றி வைத்து அவர்களை ஆதரவை பயன்படுத்தி கொண்டு இந்த ஆட்சியை நடக்க விட்டதும் சரி, அது எல்லாமே வந்து ஒரு யுக்தி தான். அதற்கப்புறம் அது எப்போ வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டாங்க அப்படின்னா 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கப்புறம் அண்ணாமலை வெளிப்படையாக சொன்னார், இங்கே பிரதான எதிர்க்கட்சி நாங்கள் தான் அப்படின்னு. அது வந்து அவர்கள் சொன்னது வந்து அவருடைய இலக்கை தான் வெளிப்படுத்தினார். அவர்கள் இலக்கு என்பது இங்கே பிரதான எதிர்க்கட்சியாக தாங்கள் உருவெடுக்க வேண்டும். ஒவ்வொரு கட்சியும் வளரணும்னு நினைக்கிறதும் ஒவ்வொரு கட்சியும் தங்களை பொசிஷன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதும் அரசியல்ல தப்பு சொல்ல முடியாது. இல்ல, அடிப்படையா நம்ம பேச வேண்டியது, நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட்ல இருந்தே வரேன், 2 கட்சிகளுக்கும் இடையே கூட்டணி சேரணும் அப்படின்ற ஒன்று வெளிப்படையாக ஒரு வார்த்தை மோதல் இருந்தா கூட அடிப்படையில் கூட்டணி சேரணும்னு ஒரு தீவிரமான எண்ணம் இருக்கு, அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதனால தான் எடப்பாடி டெல்லி லீடர்ஷிப்பை அவ்வளோ நேரடியாக விமர்சிக்கலை, அவங்களும் இவங்களை விமர்சிக்கிறது இல்லைன்றீங்க. ஆனால் நாம் அதிமுகவோட செயற்குழு, பொதுக்குழு, இது மாதிரியான அமைப்புகள், மாவட்ட செயலாளர் கூட்டம் முடித்து பேசுகிறது எல்லா இடத்துலையுமே வெளிப்படையாக வந்து அவங்களுடைய நிர்வாகிகள் சொல்கிறது பிஜேபியோடு கூட்டணி இல்லை, இந்த தேர்தலில் இல்லை அடுத்த தேர்தலிலும் இல்லை என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்களே. எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் தீர்மானமா சொன்னது கிடையாது. இல்லை, அப்படி இருந்தால் வந்து நாங்கள் சேர்ந்து இருந்தால் 10-15 சீட்டு வாங்கியிருப்போம்னு எதுக்கு வேலுமணி சொல்கிறார்? கட்சியினுடைய கொறடா அந்த பர்சன் ஹூ ஹேஸ் த இயர்ஸ் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி. வேலுமணி அவர்களோட செல்வாக்கானவர், அந்த கட்சியில் வலிமையானவர் யார் இருக்காங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காது கொடுத்து கேட்பார், எது சொன்னாலும். அவர் எதுக்கு அந்த கருத்தை முன்மொழியணும்? இன்னைக்கு எதுக்கு நாளையிலிருந்து எங்களுக்கு ஒரு சுதந்திரம் வந்துடும் அப்படின்ற கருத்தெல்லாம் எதுக்கு சொல்லணும்? மேபி அவர் கம்பல்ஷனாக கூட இருக்கலாம். பாஜகவோடு கூட்டணி வைத்ததால் தொடர்ந்து 2019 தொடர் தோல்விகளுக்கு இன்னொரு முக்கிய காரணம் சிறுபான்மையர் ஓட்டு இழுப்பது, இல்லை பாஜகவோடு அனுசரணையாக 2017 பிப்ரவரியிலிருந்து 21 வரை தொடர்ந்தது, மாநில உரிமைகளை பல நேரங்களில் காவு கொடுத்தது என்ற விமர்சனம், இதெல்லாவற்றையும் அந்த டேமேஜிலிருந்து மீண்டு வரல, அது மேலும் நமக்கு பாதகத்தை ஏற்படுத்துன்ற அந்த அச்சம் ஒரு பக்கம் அதிமுகவுக்கு இருக்குது. அதில் மாற்று கருத்தில் எடப்பாடி முதற்கொண்டு எல்லோருக்குமே இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சூழல் என்பது அதிமுகவால், இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுகவால் பாஜக தேசிய தலைமையோ இல்லை வந்து இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைமை அண்ணாமை தவிர்த்து வேறு யாரையும் டேரிங்காக வந்து இங்கே இவர்கள் வேண்டவே வேண்டாம் என்று உதறி தள்ளக்கூடிய நிலைமையில் இல்லை. என்ன இந்த கட்சிக்கு இல்லை அது இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என்ன நிலை ஏறிடும் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன் இங்கே இந்தியா முழுக்க இடி வந்து ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் இசிஐஆர் போட்டு யாராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் கூட 2 முதலமைச்சர்களை வந்து சிறையில் அடைக்க முடியுது. இங்கே இருக்கக்கூடிய வேலுமணி அவர்களுக்கு எதிராக எஃப்ஐஆர் இருக்குது, தங்கமணிக்கு எதிராக இருக்குது, விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், டாக்டர் சி விஜயபாஸ்கருக்கு இருக்குது. இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் மேலே இசிஐஆர் போட்டு இடி வரலையே. இதில் தான் இருக்குது சூட்சமம். எதற்காக வந்து தேசிய தலைமை வந்து அதிமுக, பாஜக தேசிய தலைமை அதிமுகவை கடுமையாக விமர்சிப்பதில்லை, இல்லை இங்கே இருக்கக்கூடிய அதிமுக தலைமை எதற்காக மோடி அவர்களையோ இல்லை பாஜக அரசு என்டிஏ அரசையோ எந்த கடுமையான விமர்சனம் வைப்பதில்லை. மாறாக அண்ணாமலையை தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதோடு தங்களை சுருக்கிக் கொள்கிறார்ன்றதுக்கான வந்து பதில் அங்கே இருக்குது. அதனால் அந்த காரணத்தினால்தான் வந்து இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு மீண்டும் வந்து உறவை புதுப்பிக்கிறதுக்கு தயங்க மாட்டார்கள் அதிமுக என்று சொல்வதற்கான காரணம் ஒன்று அச்சம், இன்னொன்று அவர்களுக்கு வேறு வழி இல்லை, வேறு யாரோட போக போகிறாங்க. இங்கே
ஏன்னால் ஒரு பக்கம் வந்து அது பெரிய அளவிற்கு வந்து அவர்களுக்கு வெற்றி கிடைக்காது என்று தெரிந்திருந்தும் கூட பாமக வந்து மீண்டும் வந்து பாஜகவோட தான் போகிறாங்க பாராளுமன்ற தேர்தலில். இதெல்லாம் வந்து என்ன அரசியல் கணக்குன்றது களத்தில் இருக்கக்கூடிய அந்த 18% நம்ம கூட்டணியாக எடுத்துருவோம், ஒரு சீட்டும் தேராதுன்னு தெரிஞ்சு தான் வந்து இது இருந்தாலும் பாஜகவுடைய களங்களை வலுப்படுத்துறதுக்காகத்தான் வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அங்கே போனாரா? இல்லை. அது அந்த கணக்குகள் என்பது தேசிய டெல்லியில் பவரில் இருக்காங்க, அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் இல்லை பாதகங்கள் வராமல் தவிர்ப்பது, இந்த பிரச்சனையை எல்லாம் உள்ளடக்கியது தான். இது எல்லா கணக்குகளும் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் நன்றாக தெரியும். அதெல்லாம் வந்து அதை நீங்கள் வெளிப்படையாகவே ஒத்துக்கிறாங்களே. அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்களாவது, இரண்டாம் கட்ட தலைவர் KP முனுசாமி நீங்கள் சொன்ன பட்டியலிட்ட தலைவர்களாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக அண்ணாமலை நேரடியாக விமர்சனம் பண்ணுறதுக்காக ஆள் இருக்காங்க. ஆனால் அண்ணாமலை பேசிய பேச்சுக்கு அவருடைய ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் பேசியது மிக தவறாக இருக்கலாம். ஒரு தார்மீக அடிப்படையில் அந்த கட்சியினுடைய மாநில தலைவர்களான திரு ராமஸ்ரீனிவாசன் அவர்களாகட்டும், இல்லை தமிழிசை சவுந்தரராஜன் எல்லோருமே வந்து ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. யாராவது ஒருவராவது அதிமுக இருந்த அந்த கடுமையான எதிர்வினைக்கு அவர்களுடைய கட்சியினுடைய தலைவர் பக்கம் நின்று ஒருத்தர் கூட பேசலையே. அப்போ நீங்க அந்த பிஜேபியிலே எல்லாருமே நாட் ஆர் ஆன் தி சேம் பேஜ். அதனால தான் நான் சொல்றேன், இரண்டு கட்சியிலையும் பரஸ்பரம் மீண்டும் உறவை புதுப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து வலுவா இருக்கு. பாஜகவிலையும் இருக்கு, அதிமுகவிலையும் இருக்கு, அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்னும் முக்கிய காரணம் வந்து வேற வழி என்ன இருக்கு இவர்களுக்கு? ஆனால் தேசிய தலைமை பாஜக எதற்காக வந்து ஒரு கேள்வி இருக்குல்ல, தொடர்ந்து வந்து அண்ணாமலை இதெல்லாம் பேசினாலும் கூட எதற்காக அவர் விட்டுறாங்க, அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுப்பதில்லை கேட்கறாங்க இல்லையா? அண்ணாமலையும் அவர் கேட்கிற சிம்பிள் வேர்டு வந்து அண்ணாமலை வந்து JDMK தலைவர்கள் கடுமையாக விமர்சிச்சா அண்ணாமலை தான் திருப்பி பேசுற நிலைமை இருக்கு. அண்ணாமலைக்கு ஆதரவாக தமிழிசையோ வானதியோ பொன் ராதாகிருஷ்ணனோ நயினார் நாகேந்திரனோ சீனிவாசனோ கோதாவில் இறங்கல. அவங்க யாரும் இவர் பேசுவது போல எடப்பாடியோ அதிமுகவையோ வெளிப்படையாக விமர்சிக்க தயாரா இல்லை. பிஜேபியிலையும் இரண்டு கருத்து ADMK விவகாரத்தில் இருக்குங்கிறார். அதாவது நீங்கள் ஒரு மிக முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த விதத்தில். 3 ஆண்டுகள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எத்தனையோ ப்ரெஸ் மீட்டு எத்தனையோ நடந்திருக்கு. எல்லா இடத்துலையுமே மாநில தலைவரின் கருத்து தான் முன்வைக்கப்படுகிறது. எங்கள் கட்சியில் மிகப்பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய அதிகாரம் மாநில தலைமைக்கு இருக்கிறது. அவர் நேரடியாக வைக்கிறார் தன்னுடைய கருத்தை. இல்ல சார், பொது வெளியில எல்லாருக்கும் கருத்து சொல்ற இல்ல. ஒரு நிமிஷம். வானதி சீனிவாசன் அகில இந்திய பிஜேபியோட மகளிர் அணி தலைவர். கண்டிப்பாக. தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு சீனியர். பொன் ராதாகிருஷ்ணனை பேசக்கூடாதுன்னு யாரும் பிளாஸ்திரி போட்டு ஒட்டல. சீனிவாசன் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்படி பேசக்கூடிய எல்லா தலைவர்களும் யாருமே அண்ணாமலைக்காக அது எப்படி அண்ணாமலை நீங்க விமர்சிக்கலாம்னு அதிமுகவை சீறி பாய்ந்து யாரும் கேட்கல. அது காரணம் என்ன? சைலண்டா இன்னொரு லைன் அவங்க எடுக்கிறாங்கன்றார். அது காரணம் என்னன்னா, அண்ணன் கனகராஜ் அவர்கள் பேசும்போது கூட என்ன சொன்னாங்கன்னா, இவர் ரொம்ப தரம் தாழ்ந்து தற்கொலைன்னு பேசுறாரு. அதுக்கு முன்னாடி சிறுபிள்ளைத்தனமான பேச்சு, பொய்யுரைக்கும் பேச்சு, தடித்த நாக்குன்னெலாம் அவர் பேசுறாரு இல்லையா? அதை யாருமே சொல்லலையே. நீ ஏன் வினையை ஆற்றுகிறாய்? நீ வந்து பேல் முஜே மாதிரி வந்து என்ன முட்டுன்னு ஒரு மாட்டு முன்னாடி நின்னா அது என்ன ஆகும்? கும்பல போய் நம்ம வந்து குத்துப்பட வேண்டியதுக்காக செல்லூர் ராஜு, RB உதயகுமார், ஜெயக்குமார், KPMனு 4 பேராவது வரிந்து கட்டி கொண்டு பேசுறாங்க. அண்ணாமலைக்காக அவர் கட்சியில் பேசவில்லைன்றாரு. அடடா, நீங்க ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. தமிழிசை அக்கா இருந்தப்ப வேற யார் பேசியிருக்கிறாங்க? எப்பவுமே இருங்க, நான் எங்க கட்சி பத்தி நான் பேச விடுங்க. எங்க கட்சி தலைமை இருக்கும்போது யார் மாநில தலைமையாக இருந்தாலும் அவருடைய கருத்து தான் வரும். இது தேசிய தலைமை கருத்தை மாநில தலைமை பிரதிபலிக்கும். தனிப்பட்ட முறையில் அவங்க ஊடகத்தில் யார் வேணா பேசலாம், யாரும் தனிப்பட்ட முறையில பேசலையேன்னு சொல்றாரு. பேசிருக்காங்கல்ல, திமுக திரு அண்ணாமலை குறித்து விமர்சனம் வச்சா எத்தனை பேர் லைன்ல வந்திருக்காங்க? தலைவர் தான் பிரதானம், மற்றவங்க பேசவே மாட்டாங்கன்னா திமுகவுக்கு மட்டும் எதுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வராங்கன்னு கேட்கிறேன். திரு கார்த்திகேயன், இல்ல நீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் வரிஞ்சு கட்டிட்டு வந்து மாநில தலைமை தான் பேசுறாரு. வரிஞ்சு கட்டி கொண்டு பேசியது யார்? இல்ல சார், தகவலை சும்மா தூக்கி போட்டு போறதுல மாற்றி சொல்றீங்க. அண்ணாமலை பேசுவார், மாநில தலைவர் அவர் தான் பேசுவார். அவர் மட்டுமே பேசுவார் இல்ல, மற்றவர்களுக்கும் வாய் இருக்கு, மற்றவர்களுக்கும் ட்விட்டர் இருக்கு, Facebook இருக்கு, யூடியூப் பேட்டிகள் இருக்கு, உரிமை இருக்கு, பேசுறாங்க, மற்ற விஷயங்கள்ல பேசுறாங்க. இந்த விஷயத்துல கவனமாக பேசாம கடந்து காரணம் தான் என்ன சொல்ல விட மாட்டீங்களே. தரம் தாழ்ந்த ஒரு மனிதன் பேசும்போது அந்த தரத்துக்கு இறங்க யாரும் விரும்பல. அண்ணாமலை சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார். ஆமா, அதனால பாதிக்கப்பட்டவர் மட்டும் அவருக்கு புரியுற பாஷையில பதில் சொல்லியிருக்காரு. இல்ல, பேசக்கூடிய அந்த பாஜக தலைவர்களும் அண்ணாமலையை தான் விமர்சிக்கிறாங்கிறதே தவிர அவர்கள் தலைவரை விமர்சிக்கக்கூடிய கட்சிக்கு வந்து எதிர்வினையே ஆற்றதில்லை. அதுல அது ஒரு விஷயம். இன்னொன்னு முக்கியமான விஷயம்,
இந்த 2024 தேர்தலுக்கு அண்ணாமலையில் அமித்ஷா அவர்கள் வந்து அறைகோல் விடுத்து ஜன்னல் கதவெல்லாம் திறந்து வச்சு அதிமுக வரல. அப்படி இருக்கையில இங்க வந்து ஒரு கால் ஊன்ற வேண்டும். ஊடகத்தோட பலமான கற்பனை நீங்க வந்து தெளிவா அவர் சொன்னாரு நாங்க யாரையும் எதிர்க்கல வரலன்னு. அதுக்கப்புறம் நீங்க திரும்ப அவர் வந்து மறுக்கவே இல்லையா? அவர் கண்டிப்பாக சொன்னார். அவர் சொன்னது வந்து கதவு திறந்தாங்க. நான் முடிச்சறேன். அடிக்கிட்டே போறீங்க. இல்ல நான் முடிச்சு கதவு திறந்திருக்குன்னு எல்லா கட்சியும் சொல்லுவாங்க. இல்ல நான் முடிச்சறேன். ஒரு முறை சொன்னது என்னன்னு புரியல சார். யார் பேசினாலும் குறுக்கிடுறீங்க. அக்னீஸ்வரன் பேசினாலும் குறுக்கிடுறீங்க. கார்த்திகேயன் பேசினாலும் குறுக்கிடுறீங்க. ஏற்கனவே சொன்னப்ப நான் சொல்லல. அமித்ஷா பேசலையா? தினத்தந்தில 8 கால செய்தி வரலையா? தாராளமா வந்துச்சுங்க கார்த்திகேயன். இல்ல இதுல முக்கியமா என்னன்னா, நான் அதை தான் அவர் திருப்பி அதை சொல்ல வரதே பேச விட மாட்டேன். 24 தேர்தல்ன்றது மிக மிக முக்கியமானது டெல்லி பாஜக தேசிய தலைமைக்கு. அதற்கே ஒரு கூட்டணி நடக்கல. இப்போ 26ல் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய களங்களை வந்து வலுப்படுத்தி அவரை முதலமைச்சர் ஆக்கணும்னோ இல்லை வந்து அவரை வந்து இந்த அதிமுகவை மீண்டும் வலுப்பெற செய்யணும்னோ எந்த ஒரு அக்கறையும் இருக்காது. தேனி பிரச்சாரத்தின் போது பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதும் டிடிவி தினகரன் வசம் வந்துடும், ஓபிஎஸ் வசம் வந்துடும் அதிமுக கட்சின்னு சொன்னதுக்கு இருக்கக்கூடிய அர்த்தமும் அதே தான். திரு எடப்பாடி அவர்களையோ இங்கே பலவீனப்படுத்தணுன்றது தான். அதே போல 26 தேர்தலுக்கு அவர்களை வந்து தனிமைப்படுத்தி இல்லை அதிமுகவை பலவீனப்படுத்தினால் அதன் மூலமாக இங்கு வந்து அவர்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஒரு கட்சியை வளர்ப்பதற்கு ஒரு திராவிட கட்சியை அழித்தொழித்து நாம் இங்கே வளர முடியுன்றது ஒரு யுக்தி. அதை வந்து சாமபேத தண்டம் என்ன வேணா சொல்லிக்கலாம். எம்எல்ஏ வழக்கு வாங்குறது, இன்னொரு கட்சி அழிக்கிறத வந்து நீங்கள் என்ன யுக்தி வேணா சொல்லிக்கலாம். ஆனால் அவர்களுடைய பிளான்ன்றது லாங் டேர்ம் பிளான்ன்றது இங்கே இருக்கிற ஒரு கட்சியை அழிச்சிட்டு இங்கே கட்சி வளர்த்தணும் அப்படின்றது தான். அவர்கள் அமைப்பு ரீதியாக வந்து களத்தில் போய் மக்கள் பணி செஞ்சு அதன் மூலமாக வளரணும் அப்படின்றது. ஏடிஎம்கேவை வீழ்த்துறது அவங்க இலக்கு. அது வரையிலும் ஒருத்தர் ஏடிஎம்கேவுக்கு எதிராக பேசிட்டு இருப்பாரு. அதுல வந்து கூட்டணி கூட வச்சுப்பாங்க. நீங்க வந்து மார்க் கூட்டணி தேவைப்பட்டால் சுற்றுல கூட்டணி கூட வச்சுப்பாங்க. சுற்றுல சொல்லுங்க சார். தவறான ஒரு கருத்து போய்கிட்டே இருக்கு. இருக்கட்டும் சார், அடுத்த சுற்றுல மறுங்க. தவறான கருத்து போதே. நீங்க இன்னும் நானும் மட்டும் தான் பேசணும். கூட்டணி வேண்டாம்னு சொல்லிட்டார்ல. நீங்களும் நானும் எங்க தலைவர் ஒரு விவாதத்துல நீங்களும் நானும் மட்டும் பேசுறதுனா நல்லா இருக்கும். மற்றவங்க பேசும்போது நீங்க அந்த கருத்தை எடுத்து சொல்லுங்க. கடைசி கூட்டத்துல அண்ணாமலை சொன்னார் 2 திராவிட கட்சியோட கூட்டணி இல்லை. உங்களுடைய நிறைவு கருத்தா இதை எடுத்துக்கிறேன். திரு நவநீதன், உங்க நிறைவு பார்வை சொல்லுங்க. மன்னிக்கணும், கடைசியா வரேன். 2-3 விஷயம் இருக்கிறது. ஒன்று வந்து இப்போ சமீபத்தில் நடந்த விளவங்கோடு இடைத்தேர்தலில் பார்க்கணும். அதிமுகவுடைய டிஸ்மைல் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ, வெறும் 5000 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. பாஜக தான் வந்து 2வது இடத்துல வந்திருக்கிறது. ஸோ ஒரு இடைத்தேர்தலில் ஏன் வந்து அதிமுகவில் வந்து ஸ்கேல் அப் பண்ண முடியல? அதாவது வந்து பாராளுமன்ற தேர்தலோடு நடந்த ஒரு இடைத்தேர்தல், இன்னொரு தேர்தலில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து அதிமுக பலவீனமான இடத்துல இருக்கு. கடந்த தேர்தல்களையும் 4வது இடத்துக்கு பல முறை போயிருக்கேன் சார். நாம் தமிழர் கட்சி வந்து அதிமுகவை தான் கூடுதல் ஓட்டு வாங்கியிருக்கு. ஸோ இன்னொன்று இந்த அடுத்து இப்போ விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து அவர் புறக்கணித்தார். 11 மணி வரைக்கும் பின்னடைவை சந்தித்தார். அதுவும் சொல்லுங்க. இல்லை நான் முடிச்சிடறேன். அவன் 11 மணிக்கு தான் சொன்னேன். அவர் தோல்வி அடைஞ்சார் நான் சொல்லல சார். உங்க மாத்தி பேசுறது உங்க வேலை. நான் தோல்வி அடைஞ்சார் சொல்லவே இல்லை, வெற்றி பெற்றார்ன்றீங்க. நான் ஃபேக்ட் சொல்றேன். அவர் 11 மணி அளவில் பின்னடைவை சந்தித்தார். உண்மையா பொய்யா? இதுல என்ன பெருமை உங்களுக்கு? அத தான் கேக்குறேன். அதிமுக அழிக்கிறதுல உங்களுக்கு என்ன பெருமை? கொட்டிய முன்னாடி நின்னா இல்ல உங்களுக்கு என்ன பெருமை? அல்ப சந்தோஷம்னா அடைஞ்சுக்கோங்க. அது பாஜக தான் அல்ப சந்தோஷம். ஆர்எஸ்எஸ் காரங்க எல்லாம் அரசு டெபாசிட் காலி ஆயிடுச்சு சார். உங்க டப்பா டான்ஸ் ஆடுது. வித்து பரிவார் டான்ஸ் ஆடுதுங்கறாங்க. இது ரெண்டையும் அரசாங்க ஊடகத்துல இயந்திரத்துல பயன்படுத்துறது நீங்க. அப்படி இருந்தும் நீங்க 45 பேர் தோத்துட்டீங்களே. ஆமாங்க. உத்தரப்பிரதேசத்துல அயோத்திய ராமரே உங்களை கைவிட்டுட்டாரு. இந்திய மக்கள் கண்டிப்பா கைவிடுவாங்க. இல்ல இப்போ இன்னொரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா வந்து பாஜக என்னமோ ஏடிஎம்கே வந்து வீக்கெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் என்ன கொஞ்சம் அப்படி யோசிச்சு பார்க்குறேன். அன்றைக்கி ஜெயலலிதா இருந்த தலைமையில் விஜயகாந்தை வந்து எதிர்க்கட்சி தலைவராக ஆக்கினது ஜெயலலிதா அம்மையார் தான். அப்போ யாரை வீக்கெண்ட் பண்ணுறதுக்கு? டிஎம்கே வீக்கெண்ட் பண்ணுறதுக்கு? அது அப்போ ஜெயலலிதாவை முதலமைச்சர் ஆக்குனது விஜயகாந்த் தான் சொல்லுவீங்களா? டெஃபினட்டாக இருக்கலாம். இல்லை அப்படி கூட சொல்லலாம். இல்லை அவங்க என்ன சொல்றாங்க? இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க? கடைசி விஜயகாந்தால தான் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனார் அப்படின்றது உண்மைன்னா அந்த கட்டத்துல ஜெயலலிதாவால விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவரானார். அது வந்து அதுக்குள்ள நான் போல நான் கேட்க அந்த கட்டத்துல வந்து விஜயகாந்தோட வந்து கூட்டணி வைக்க வேண்டும் என்று தொண்டர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாக் அவுட் பண்ணும்போது விஜயகாந்த் வந்து இந்த சட்டமன்றத்தில் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து நான் தலை குனிகிறேன், வெக்கி தலை குனிகிறேன் அப்படின்னு இருக்காங்க கூட்டணி வைத்ததுக்கு விஜயகாந்த் அன்னைக்கு நடந்த சம்பவத்தில். ஸோ நீங்க சொல்லணும், அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே வந்து ஒரு இருந்த ஒரு ஏதாவது ஆண்ட கட்சி வந்து எதிர்கட்சிக்கு கீழே போனதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னொரு பக்கம் வந்து இப்போ விஜய் போன்றவர் புதிய கட்சி ஆரம்பிக்கிறார். ஸோ எடப்பாடி அவர்களுக்கு ஒரு சர்வைவல் பாலிடிக்ஸ் ஒன்று. அவர் இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்களா சஸ்டைனபிலிட்டி,
இன்னைக்கு வந்து விஜய் வந்து 2 கழகங்களுக்கு எதிராக இருக்க போகிறாரா, அவர் எப்படி செயல்பட போகிறான்றது யாருக்கும் தெரியாது. அவர் 2026 அவர் வந்து களம் காண போறேன் அப்படின்னு இருக்காரு. அப்போ இப்போ எப்படி இருக்கிறது பாருங்க. அப்போ எடப்பாடி அவர்களுக்கு, ஏன்னா அவர் முதல்வராக இருந்து ஒரு பாராளுமன்ற தேர்தல் சந்திச்சிருக்காரு, எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ஒரு சட்டப்பேரவை தேர்தல் சந்திச்சிருக்காரு, இன்னொரு பாராளுமன்ற தேர்தல் சந்திச்சிருக்காரு. இப்போ அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறது, அதிமுகவோட செல்வாக்கு எப்படி இருக்கிறது, ஸோ இதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ 272 எடுக்க முடியல சார், பேசி முடிச்சு தேசிய என்ன சார் பெர்ஃபார்மன்ஸ்? இப்பதான் சார் அவர் பேசி இருக்கிறார். இல்ல இது வந்து அடுத்த இது வந்து ஒரு தேசிய அளவில் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்றது அவங்க வந்து டயக்னைஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ண. நான் என்ன சொல்ல, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து இந்த அவதூறு பேச்சுன்ற இடத்துல வந்து நான் ஒரு 2-3 சம்பவத்தை மட்டும் கோடிட்டு காமிக்க விரும்புகிறேன். ஒரு தேர்தல் பரப்புரையில் வந்து திமுகவுடைய ராஜா அவர்கள் வந்து எடப்பாடியை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசினார். அதுக்கு இந்த மாதிரி அதிமுகலேருந்து யாராவது வந்து இருக்கக்கூடியவங்கலாம் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இந்த மாதிரி குடும்பாவியை எரிச்ச சம்பவம்லாம் பார்த்தோமா? இல்ல அப்போ அந்த காலகட்டத்தில் திமுகவுடைய இளைஞரணி தலைவராக இருந்த திரு உதயநிதி சார், சட்டமன்ற தேர்தலை சொல்றீங்க. சட்டமன்ற தேர்தல்ல ஆராசா சட்டமன்ற பேசியதற்கு தேர்தல்ல அதிமுகல எல்லோருமே கண்டிச்சாங்க. அது வந்து எலெக்ஷன் சொல்ற அளவுக்கு போச்சு. அவர் வருத்தம் தெரிவிச்சார். அது எலெக்ஷன் அரசியல் கட்சி தலைவர் அதிமுக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆற்றுன்னு சொல்ல முடியாது. எலெக்ஷன் கமிஷன்ல போய் அவருக்கு வந்து பிரச்சாரத்துக்கு தடை வாங்கிட்டு தோத்து இந்த மாதிரி ஒரு உருவ பொம்மை எரிப்பு இல்லாத போது எடப்பாடிட்ட ஏன் வர்றீங்க? இருங்க சார், அவர்தானே நீங்க அம்பு வச்சு எய்யறீங்க. நான் என்ன சொல்றேன், அவர் ஸ்ரீகாந்த் சொல்ற மாதிரி ஒரு சாஃப்ட் அப்ரோச் இருக்கு. எதுக்கு அண்ணாமலை தான் பேசுறாரு, அண்ணாமலைட்ட போய் பாடம் எடுங்க. இல்ல நான் முடிச்சிருங்க. அப்போ இருந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திமுக இருந்த இளைஞரணி தலைவர் கூட வந்து எடப்பாடி அவர்களை பத்தி அப்ப இருந்த முதல்வர் மேல எவ்வளவு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, எடுபடி அப்படிலாம் நான் சொல்லணும்னா அந்த வார்த்தைகள் சொல்லிட்டு போலாம். அப்போலாம் எந்த ஒரு அதிமுக அமைச்சர்களா இருந்தவங்க கூட கொந்தளிக்கல. இப்போதான் வந்து கொந்தளிக்கிறாங்க. ஏன்னா அண்ணாமலை சொல்லிட்டார் அப்படின்றது. ஏன் இத்தனை நாள் அவங்க இதெல்லாம் கொந்தளிக்கல, ஏன் ஒரு எஃப்ஐஆர் போடல, இப்படி ஒரு பேச்சு வந்திருக்கிறது அப்படின்னு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ சமீபத்தில் ஒரு அமைச்சர் கட்சியோட நிறுவன தலைவர் எம்ஜிஆர், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பற்றி பேசினாங்க. என்ன ஆர்ப்பாட்டம் நடத்தினீங்கன்னு சொல்லுங்க. தமிழ்நாடு முழுக்க அதிமுக என்ன நடத்தினாங்கன்னு சொல்லுங்க. என்ன ஒரு கண்டனம் தெரிவிச்சாங்க? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு பேருக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அப்ப ஏன் சாஃப்ட் கார்னர் எடுக்கிறாங்க? அது இதான் என்னோட அடிப்படை கேள்வி. ஸோ மற்றவங்க பேசினா எளிதா கடந்து போறவங்க பிஜேபி தலைவர் பேசினா மட்டும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க. ஆமா திரு கார்த்தி. இல்லை, அது இந்த பர்டிகுலர் இஷ்யூக்கு தான் சொல்ல வந்தேன். திரு பிரச்சாரத்தில் 2021 பிரச்சாரத்தின் போது திமுக இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சர் பேசியதற்கு கடுமையான எதிர்வினை வந்து அதிமுக வந்தது. ஒவ்வொரு தலைவரும் அது குறித்து பேசினார்கள். அதே போல் வந்து இப்போ சமீபத்தில் எம்ஜிஆர் கொடுத்த கருத்திற்கும் அவர்கள் பெரிய அளவிற்கு போராட்டம் எல்லா பக்கம் நடத்தினார்கள். அந்த கட்சியினுடைய தலைமையும் பேசியது. அதை தாண்டி இந்த பிரச்சனையை பொறுத்தவரை இதில் வந்து என்னென்னா வந்து ஒரு தேசிய தலைமை அவர்களுக்கு இங்கே வந்து ஒரு கட்சி வேரூன்றுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு திராவிட கட்சியை அளிப்பது என்பது அவர்கள் நீண்டகால செயல் திட்டம். அதை ஒரு யுக்தியாகவே வந்து கடைபிடித்து அதை 2017 ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறது. இதே இந்த சமயத்தில் இந்த சமகாலத்தில் கூட்டணியும் சேர்ந்தே வந்து அவர்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்காங்க. அது மீண்டும் புதுப்பித்தாலும் கூட எதிர்காலத்தில் வந்து இந்த கூட்டணியே தொடர்ந்துட்டு இருந்தால் அதிமுகவை வந்து கபலீகரம் செய்து அங்கு வளருவது தான் அவர்களுடைய யுக்தி. அதற்காகத்தான் இதை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கு. இவர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை பொறுத்தவரை அவர்களுக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. இவர்களை தவிர்த்து போய் யாரோட கூட்டணி போவது என்றால் கூட்டணிகள் வலுவாக இல்லை. அதனால தான் தொடர்ந்து வந்து திமுக பக்கம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து விடுமா, இல்லை விசிகே வந்து விடுமா அப்படின்னு இடதுசாரிகள் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து தூண்டில் போடுகிற வேலையை செய்வது என்னவென்றால், இங்கிருந்து இதை தவிர வேறு வழி இல்லாதனால் இங்கிருந்து யாராவது வரமாட்டார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பிலே ஒரு ஆங்ஷியஸாக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அது நடைபெறாத சூழ்நிலையில் தான் இங்கிருந்து மீண்டும் வந்து உறவை புதுப்பிப்பதற்கு எவ்வளவு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அது குறித்து கருத்துக்கள் பேசுவதெல்லாம் அதிலிருந்து வருவது தான். ஆனால் அது எப்போ வரும்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டாக கொள்கை ரீதியான ஒரு நிலைப்பாடு அதிமுக எடுத்தால்தான் வரும். அதை தவிர்த்துட்டு நான் பாஜக தேசிய தலைமையை விமர்சனம் செய்ய மாட்டேன், பாஜகவுடைய கொள்கை தவறுகளை விமர்சனம் செய்ய மாட்டேன், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவரை மட்டும் விமர்சனம் செய்வதன் மூலமாக நான் பாஜக எதிர்ப்பை காட்டுகிறேன் என்று ஒரு எத்தனிக்க நினைக்கும் பொழுதுதான் வந்து அது மக்கள் ஏற்க மறுக்கிறார்கள். அதில் வந்து உறுதிப்பாடு இல்லாமல் வெறுமனே ஒரு தலைவரை வந்து மாநில தலைவரை விமர்சிப்பதை வந்து மக்கள் விரும்பவில்லை. அதை புரிந்து கொண்டு தான் இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் நல்லா தெரிஞ்சது தான் பாஜகவினுடைய மாநில தலைவர்கள் எப்படியாவது அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை மீது பல்வேறு காழ்ப்புணர்ச்சிகள் இல்லை போட்டிகள் இருக்கு இங்கே. அதற்கு இதையும் பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஒருவேளை அண்ணாமலை இதனால் வந்து ஒரு அளவுக்கு அவருக்கு வந்து பதவியிலிருந்து நீக்கப்பட்டால் நமக்கு வாய்ப்பு வராதா அப்படின்ற வந்து ஒரு எதிர்பார்ப்பும் இங்கே இருக்கக்கூடிய சில பாஜகவினுடைய மாநில தலைவர்களுக்கு இருக்குது.
அதனால வந்து ஒரு காமன் எனிமி போல தான் அண்ணாமலை இங்கே பாவிக்கப்படுகிறார். ஆனால் அண்ணாமலை இன்னும் அதற்காக அண்ணாமலை செய்யக்கூடிய அரசியலை வந்து நம் போற்றுதலுக்குரியதெல்லாம் கிடையாது. தொடர்ந்து ஒரு அரசியல் கண்ணியத்தை இல்லை பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸை வந்து அதனுடைய தரத்தை வந்து மிக மிக குறைத்து பேசுவது இல்லை தனிப்பட்ட முறையில் மிக தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்வது என்பது ஏற்புடையதில்லை. பட் அவருக்கு என்னன்னா தனிப்பட்ட முறை இன்னொரு கணக்கு இருக்கு. அவரை முன்னிறுத்தி 2024 ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டும். 2024 போல என்டிஏ கூட்டணி தலைமையாக இருந்து அவரை முன்னிறுத்தி இங்க இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படியாவது அதிமுகவை வந்து ஒரு வேறு கைக்கு மாற்றி விட்டு இல்லைன்னா அவரை வந்து முன்னிறுத்தி ஒரு 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கு. அதை நோக்கி அவர் பயணிக்க நினைக்கிறார். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரியவில்லை. நன்றி நன்றி திரு ஸ்ரீகாந்த். அதாவது ரொம்ப நல்ல ஸ்டோரி பண்ணுறாரு. பீங் அன் எடிட்டர் நல்ல ஸ்டோரி வருது. இதில் எல்லாமே கற்பனை தான். எங்கள் தலைவருடைய பயணம் எதை நோக்கி இருக்கிறது என்றால், எங்களுடைய அடுத்த எலெக்ஷன் 26ல் நாங்கள் தனித்து நின்று எங்களுடைய பலத்தை இன்னும் உறுதியாக கட்சியை வளர்க்க தான் முடியும். அப்போ தான் கூட்டணியில் போய் முடியாதுங்கிறது அவருடைய எண்ணம். எங்கள் மாநில தலைமையின் எண்ணத்தை நான் வந்து செய்தி தொடர்பாளராக நான் பிரதிபலிக்கிறேன். அதற்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது. அதனால தான் நாங்கள் வந்து எங்களுடைய ஓட்டு சதவீதம் இந்த அளவு 18% தாண்டி உயர்ந்திருக்கிறது. அதே மாதிரி அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் பலரும் பேசுகிறார்கள். அவங்க பேசும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் கட்சி யாராலும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் யாராலையும் அழிக்க முடியாதுன்னு. இனிமே ஜென்மங்கள் தேவையில்லை, புதிதாக யாரும் தேவையில்லை, எடப்பாடி அவர்களே போதும். இது மாதிரி அவர் வந்து கவனம் இல்லாமல் இந்த மாதிரி மாற்றுக் கட்சி தலைவரை மதிக்காமல் சிறுபிள்ளைத்தனமாக என்றெல்லாம் ஒருத்தரை வந்து குற்றம் சாட்டி அவமானப்படுத்தி தனிநபர் தாக்குதல் நடத்தினா மக்களே முடிவு செய்து விடுவார்கள் எங்கே இருக்க வேண்டும் என்று. அதனால் எங்களுடைய இலக்கு ஓட்டப்பந்தயத்தில் முன்னாடி வர்றது, திமுகவை வெல்வது தான் எங்களுடைய இலக்கு. ரக்னி, அதாவது பாஜக தலைவரனுடைய எண்ணம், சொல், செயல் இது மூன்றிலையும் ஒரு உண்மையும் இல்லை. அதில் வந்து செயல்பாற்றை அவர் விரும்பவும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அவர் பேசிய பேச்சுக்கு அவரே பொறுப்பு. மூணாவது, இப்போ நம்முடைய எல்லா இதையும் அழிஞ்சு போயிடும். ஆனால் இது அழியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ பேசுகிறது நம்முடைய சார், அவர் கருணே சார் சொன்னார் 2026 தனித்து நின்று, அதுதான் முக்கியம். இப்போ இந்த தடவை அவங்க தனித்து நின்றுருந்தாங்கன்னா அந்த 5% தான். அது ஒன்று. மூணாவது விஷயம், இவங்க வந்து ஒரு கட்சியை சார், அப்போ இவர் கார்த்திகேயன் சொல்லும்போது சொல்கிறாரு கூட்டணிக்கு யாருமே வரல, கரெக்டு. ஆனால் தேநீர் பார்ட்டிக்கு உங்கள் கூட்டணி கட்சியை கூட்டிகிட்டு போகல. நாணய விழாவுக்கு வந்து மத்திய அரசிலிருந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், இந்திய நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரே வரல. அதை பற்றிலாம் யாரும் இது பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்கு பேசுவது ஒரு கட்சி இன்னொரு கட்சியை வார்த்தைகளால் சீண்டி பார்ப்பதனால் அது ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. மக்கள் கொதித்து போய் தான் இருக்கிறார்கள். எல்லா விலைவாசி, எல்லா பிரச்சனையும் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கிறது. ஆகையினால் இதை மடைமாற்றம் செய்வதற்காக ஒருவேளை பாஜகவை தூண்டி விடுவது கூட ஆளுகிற கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதோ என்று கூட பார்க்கிறார்கள். ஆகையினால நாணயத்துக்கு அனுமதி வேணுமா, கொடுத்துறோம். ஆனா 573 கோடி நாங்க தர மாட்டோம், நீங்க தரவும் மாட்டீங்க. இதைத்தான் மக்கள் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. தர்மம் தலை காக்கும் அதிமுக என்கிற ஒரு கட்சி இன்னைக்கு பேசுவதனால் மட்டுமே ஆட்சியை பிடிச்சிடலாம்னா நீங்கள் ஒன்னும் பேரறிஞர் அண்ணா கிடையாதுன்ற மட்டும் நான் பதிஞ்சுக்கிறேன். நன்றி. திருநாவணிதன். இல்ல, ஒரே ஒரு கருத்து. அப்போ கூட வந்து திட்டணும்னா கூட வந்து திமுக சொல்லிதான் இருக்குன்னு சொல்லுவீங்களே ஒழிய பாஜக தேசிய தலைமை குறித்து தெரியாம கூட பேசிட மாட்டீங்க. அப்போ மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பாஜக தலைமை என்ன செய்து, மாநில தலைமை என்ன செய்து, திமுக என்ன செய்து, மக்கள் பார்த்துட்டு. ரெண்டு பாயிண்ட் தான் திரும்ப திரும்ப ஒரு கார்த்திகேயனா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து அண்ணாமலை பேசணும் தான் சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இவ்வளோ பிரசிடென்ஸ் கொடுத்துருக்கிறேன். திமுக தலைவர்கள், திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அதிமுக இருக்கக்கூடியவங்களா பேசியிருக்காங்க. ஸோ அப்படி சொல்லணும், ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பேசணும். அதே பாஜக பிக் அண்ட் சூஸ்ல பேசுறாங்கன்றது தெரியல. இல்லை, யார் பேசினாலும் தவறு தான். இல்லை வந்து பாஜக மட்டும் இல்லை, அதிமுக பேசினாலும் தவறு தான், திமுக பேசினாலும் தவறு தான். அது யாருமே இதுவரைக்கும் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சரை பற்றி சொன்னது கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ஒரு கண்டன அறிக்கை வந்திருக்கா நான் பார்க்கல. கொடுத்துருந்தாங்கன்னா பெரிய விஷயம். கமிங் டு த பாயிண்ட், திமுக எதிர்ப்புன்றது தொடங்கி அதை வச்சு தான் ஆரம்பிச்சது அதிமுக. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் ஏன் வந்து மத்திய அரசை எதிர்க்கணும், பாஜக எதிர்க்கணுன்ற தேவையில்லைங்க. இன்னைக்கு உங்களுக்கு மாநிலத்தில் ஆட்சி வேணும்னா இருக்கிற ஆளும் கட்சியை எதிர்த்து தான் நீங்கள் அரசியல் பண்ணணும். மத்திய அரசை எதிர்த்துக்கணுன்றது உங்கள் தனிப்பட்ட பார்வையாக இருக்கணும், தனிப்பட்ட விருப்பமாக இருக்கணும். அது தேவையில்லை. இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வந்தாரோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு அதிமுக மீண்டும் வர வேண்டும் என்றால் திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு தான் எடுக்க வேண்டும். பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு தேவையில்லைங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு எடுக்க வேண்டும். அது எவ்வளோ தூரம் எடுத்திருக்காங்க அதிமுகன்றதை பார்க்கணும். அதுக்கு ஈக்குவலாக நான் சொல்ல மாதிரி இப்போ பிஜேபியோ இப்போ வரக்கூடிய விஜய் அவர்களோ எப்படி எடுத்திருக்காங்கன்றது, எப்படி எடுத்துட்டு போறாங்கன்ற நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்கு. அதை பேஸ்மெண்ட் தான் 2026 தேர்தல் இருக்குன்றது என்னுடைய பார்வை. நன்றி. நன்றி. திருக்கணக்கு சொல்ல மாட்டேன் சொல்லுவார். இந்த 18% இருக்குல்ல,
அது ஒரு பலூன். நீங்கள் ரொம்ப கரெக்டாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். தூத்துக்குடியில் போன தடவை எத்தனாவது இடம் திரு தமிழிசை சவுந்தரராஜன். இந்த தடவை அவங்க கூட்டணி அங்கே வந்து என்னாச்சு, டெபாசிட்டே போயிடுச்சு. அவங்களுக்கு வலுவான மாவட்டம் நம்பர் 1ன்னா கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் இந்த தடவை அவங்க போன தடவை ஓட் ஷேர் கூடியிருக்கா? கிடையாது. சில நபர்களை அங்கங்கே வைத்து அப்படி ஒரு வேஷம் கட்டுவாங்க. அடுத்து வந்து இந்த யார் பேசுனாலும் தவறுதாங்கிறது இருக்குல்ல, அது பொதுவான உபதேசம். ஸ்பெசிஃபிக் கான்டெக்ஸ்டில் இது சரி இது தப்புன்னு பேசணும். அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவில் அவருக்கு எப்போதுமே என்னன்னா, அவர் இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலையை ஒட்டி அவர் சொன்னார் சிபிஐ விசாரணை வேணும், உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலைன்னு. இப்போ என்ன சொல்கிறாரு? அதுக்கு பின்னால் என்னைக்காவது அதை பற்றி பேசியிருக்காரா? அவராட்டில் போயிடுவார். அதாவது திடுக்கிடத்தக்க முறையில் தவறான விஷயங்களை சொல்லிட்டு போகிறதுல அவர் வந்து எக்ஸ்பர்ட். ரெண்டாவது நான் அதிமுகவுக்கு சொல்கிறது, 2ஆம் கட்ட தலைவர்களோ முதல் கட்ட தலைவர்களோ கூட்டணியில் இருந்த சிவசேனா, அவங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் உடந்தையாக இருந்த பிஜு ஜனதாதளம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், அவங்க ஒரு பில்லை கூட ஏற்று போட்டவங்க இல்லை. அவங்களுக்கு என்ன நிலைமைங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை விட முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து சார் சொன்னார், நீங்கள் ஏன் பிஜேபியை ஆதரிக்கிறீங்க, இது எதுக்குறீங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் திமுகவை தானே எதுக்கணும். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, திமுக நல்லது செஞ்சாலும் அதை எதுக்கணும், பிஜேபி செஞ்ச ஒரு நல்ல காரியத்தை ஏதாவது உங்களால் லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா சார்? ஒரு 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 டிபேட்டில் நான் என்ன கேட்குறேன், இதே கேரளாவில் நீங்க கேரளாவுக்குலாம் போக வேண்டாம், அது கேரளால பேசுவோம். கேரளா கவர்மெண்ட் எடுக்கிற நிலைப்பாடு உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கம் எடுக்கிறது ஒரே ஒரு நல்ல விஷயம். ஒரே ஒரு நமக்கு பிரச்சனை தேசிய கட்சி உங்களுக்கு எப்படி நிலைப்பாடு இருக்கோ அதே மாதிரி தான் பாரதிய ஜனதா கட்சி. நீங்க டைவர்ட் தேசிய கட்சிக்கு என்ன நிலைப்பாடு இருக்கோ அதுதான் பாரதிய ஜனதா. சொல்லுங்க சார், சொல்லி முடிங்க சார். திரு கனகராஜ் அவர் உள்ள வந்தாரு, அவர் சொன்னது தான் சொன்னேன். நல்லது செஞ்சா ஆதரிக்கலாம், தப்பு செஞ்சா எதுக்கணுங்கிறதுக்கு பதிலா தமிழ்நாடா இருந்தா நீ திமுகவை எதுக்கணும், எதுக்கு வந்து பிஜேபி எதுக்கு சார் எம்ஜிஆர் ஆரம்பிச்சார் கட்சி, அது மட்டும் சொல்லுங்க. அங்கேதான் இந்த ப்ராப்ளம் இருக்கு. நீங்க பொதுவான போர்வையில் வந்து நீங்க ஒரு பிரச்சாரத்தை பண்றீங்க. இது திஸ் இஸ் சம்திங் வெரி டேஞ்சரஸ். நான் வந்து எப்படி இவங்க கண்மூடித்தனமா திமுகவை ஆதரிக்கிறாங்களோ, எது செஞ்சாலும் திமுக கூட்டணி கட்சி தலைமை சொல்றதுங்கிறதுக்கு கும்பிடு போட்டுட்டே இருக்காங்களோ, தனியா நிக்க முடியாது, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி தனியா நிக்க முடியாது, ஓட்டு வாங்க முடியாது, இவங்க தலைமையில கூட்டணி அமைக்க முடியும். எங்களை கிண்டல் பண்றாங்க கன்னியாகுமரியில குறைஞ்சு போச்சுன்னு. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு துணிவு இருந்தா தமிழ்நாட்டுல எங்க தனியா நின்று ஜெயிப்பாங்களா? இவங்க தலைமையில கூட்டணி அமைப்பாங்களா? ஒரு மணி நேரம் நடத்திடுவோமா சார்? டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க சார். திமுகவோட ஆதரவோட தான் உங்க கட்சியே நடக்குது. சரி சரி, நீங்க நீங்க நாங்க இப்பவே சொல்லிருக்கோம் தனித்து நிக்கிறோம். இப்பவே சொல்றோம் தனித்து நிக்கிறோம். எங்க தனித்து நிக்கிறீங்க? தனித்து நிக்கிறோம். வருது காலம், கத்திய தூக்கிட்டு போய் தைலாபுரம் சார், நாங்க தைலாபுரத்துல மேல வரோம் சார். நீங்க எங்க இருந்து மலையில இருந்து கீழ நீங்க பேசுறீங்க. நீங்க அதெல்லாம் விடுங்க, அடுத்து ஒரு பேசலாமா? நீங்க அதை விடுங்க. நீங்க பாமகவை விட வேண்டியதானே? எதுக்காக இரவோடு இரவாக நீங்க போய் உட்கார்ந்து ஒரு மணிக்கணக்கில் உட்கார்ந்து பேசுறீங்க? நீங்க ஒரு ஊர்ல தேர்தல் வருதுன்னா அந்த கட்சியை உடைப்பீங்க. இங்க மகாராஷ்டிராவில் என்சிபியை உடைச்சிங்க, சிவசேனாவை உடைச்சிங்க, இப்போ ஜார்க்கண்ட்ல நீங்க அந்த உடைச்சிருக்கீங்க. நீங்க எந்த ஊர்ல யோக்கியமான ஒரு தேர்தல் கூட்டணி தேர்தல் சந்திப்பு நடத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஊர்ல சொல்லுங்க. அருணாச்சல பிரதேசத்துல அல்ல ஒரு கவுன்சிலர் கூட இல்லைங்க. அத்தனை கவுன்சிலரையும் விலைக்கு வாங்கினாங்க. நீங்க போன தேர்தலுக்கு முந்தின தேர்தல்ல திரிபுரால ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல சார். அத்தனையும் டிஎம்சி இருந்து வாங்கினாங்க. ஏதாவது நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஒரு ஊர்ல டிபேட் பிடிக்கிறது. திரிபுரால ஆட்சி அமைச்சாங்க, அவங்க இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. நாங்க கூட்டணி, நீங்க முடிஞ்சா தைரியம் இருந்தா அவங்க கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. ஒருத்தருமே வரல.
ஒரு கூட்டணி அது வரல. நீங்க அமித்ஷாவிட்ட நாங்க கேளுங்க. தனியா இல்ல, வரப்போறாங்கன்னு இல்ல. நினைச்சு உட்கார்ந்திருந்தாங்க. தைலாபுரத்துக்கு அங்க ஓடி ஒரு போனது கூட்டணி யார்? வரல. இரவு வந்து நேரத்தில் எடப்பாடிக்காக ஒப்பந்தம் போட வேண்டிய கதவு அவசியம் திறந்து இல்லை. எங்க கூட்டணிக்கு எல்லாரும் வந்தாங்கன்னா இல்ல, இல்ல, எல்லா நீங்க பெரிய போனீங்க. கூட்டணிக்கு வந்தாங்க. அது நீங்க நீங்க தைலாபுரத்துக்கு அந்த ஓடுனீங்க. கவலைப்படுறீங்க. நீங்க- நாங்க இங்க பாருங்க, நீங்க- நாங்க கூட்டணி அமைக்கிறோம். சரி. எங்க கூட்டணி எப்படி அமைஞ்சா உங்களுக்கு ஏன் வயிறு தெரியுது? இப்ப உங்க நீங்க- கதா- இல்ல, இல்ல, கதா நீங்க- காலட்சேபம் உங்க கதா காலட்சேபம் நீங்க நடக்குது சொன்னீங்க, தானே தனிச்சு திமுக நிக்கிறோம். இல்ல, ஆதரவோட. உங்க திமுக உபன்யாசம் ஆதரவோட உங்க உங்க கதா உபன்யாசம் காலட்சேபம் நடக்குது இல்லையா? உங்க அதைத்தான் நீங்க கவனிக்கணும். உங்க உபன்யாசம் அதனால நாங்க இருக்கு. எந்த முறையில கூட்டணி அமைக்கிறோங்கிறத பத்தி உங்களுக்கு என்ன வகையில வருத்தம் இருக்கு? இல்ல இல்ல எனக்கு நீங்க புரியலையே. நீங்க என்ன சொன்னீங்க தனியா நிக்க முடியுமான்னு கேட்டீங்க. ஆமா, உங்களால முடியாது. நான் நான் எழுதி முடியும். தரேன். எழுதி நீங்க தரேன். என்ன அந்த எழுதி இடத்துல தரேன் இருந்தா சொல்லுங்க. வந்தீங்க? எனக்கு தெரிஞ்சு திமுக கம்யூனிஸ்ட் அதிமுக கட்சி தோல்ல ஏறி ஆமாங்க. அவங்களையும் காலி பண்ணி கடந்த கால கதைக்கு பேர் தான் நான் கம்யூனிஸ்ட். முடிஞ்சு போச்சு நான் உங்க கதை. எங்க அதனால கதை இது ஒண்ணும் வந்திருக்கு. முடியாது. எங்க கதை முடியவே முடியாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க கதையை முடிக்கிறது சிபிஎம் தான் முயற்சி இருக்கும், பண்ணுங்க. மார்க்சிஸ்ட் கட்சியா தான் முயற்சி இருக்கும். பண்ணுங்க. நன்றி. முயற்சி உங்க என்ன அனை- பண்ணுறது? முயற்சி பண்ணுங்க. அதான் இதுக்காக நடக்கும். பாசிசம் நன்றி நன்றி உங்க அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம் மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.